All are okay with Tamil, right? எஸ் சார். Yes, மெஜாரிட்டி sir. எல்லாமே தெரிஞ்ச Yeah. ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கீங்க. ஓகே ஃபைன். ஸோ இங்கிலீஷ்லேயே வச்சுக்கலாம். கொஞ்சம் இங்கிலீஷு கொஞ்சம் தமிழ் மிக்சடா. சார் மை கொஷன் இஸ், இன்னைக்கு எல்லாருமே ஐ மீன் இன் டுடேஸ் வேர்ல்ட் எவ்ரி ஒன் யூஸிங் சாட் ஜிபிடி, ரைட்? Sir. Yes, sir. எஸ் சார். சார் டே டு டே லைஃப் மெயில் மெயில் ஓப்பன் பண்ணணுமா, மெயில் அனுப்பணுமா, சாட் ஜிபிடி. ஏதாவது ஒரு டெக்னிக்கல் கொஷன் இருக்கா, சாட் ஜிபிடி. பர்சனல் டவுட் இருக்கா, சாட் ஜிபிடி. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இப்போ நம்ம எல்லாருமே சாட் ஜிபிடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பட் அது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது குட்டு, ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு பேடு. எதுக்கு இப்படி நான் சொல்கிறேன்னா, நமக்கு அந்த கிரியேட்டிவிட்டி ஸ்கில் అనేది கம்ப்ளீட்லி போயிடும். வில் யூ அக்செப்ட் திஸ்? எஸ் சார், 100%. ஸோ மைண்ட் అనేది திங்க் பண்ணுறதுக்கான ஒரு சாய்ஸே இருக்காது. வில் பிகம் டிபெண்ட். ஸோ நான் வந்து அவ்வளோ யூஸ் பண்ணலை, நான் உண்மையாக சொல்கிறேன். பிகாஸ் ஐ யூஸ் டு ட்ரை. நான் நிறைய லாஸ்ட் ஒரு 8 months-ஆக இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், அஷூர் ஏஐ, அஷூர் ஏஐ இன்ஜினியரு, அது அஷூருக்குள்ளே நிறைய ரிசோர்ஸஸ்ஸு, அப்புறமா ஏடபிள்யூஎஸ்குள்ளே இருக்க ஏஐ, இதெல்லாம் பார்க்குறதுல நிறைய ஏஐ டூல்ஸ் படிக்கிறதுல நான் ரியலைஸ் ஆனது. ஸோ வி ஷுட் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் ஏஐ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆனால் யூஸ் பண்ணணும், நம்ம ஜாப் க்ரோத்துக்காக யூஸ் பண்ணணும், நம்ம ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணணும். நாட் டு பிகம் லேசி அண்ட் நாட் டு பிகம் டம்ப். ஸோ திஸ் இஸ் வாட் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபர்ஸ்ட். ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் N8N. இதான் நம்மளோட செஷன். எனக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் நான் தியரிட்டிக்கலி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா நான் டைரெக்டாக போய் டெமோ காமிச்சா உங்களுக்கு சுத்தமாக புரியாது. யூ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட். டெமோ தான் ஒரு அட்ராக்டிவான செஷன். இப்போ நான் காமிக்க போகிற டெமோ மேபி சில பேருக்கு தே மே ஃபீல் ஓகே இவ்வளோ தானே அன்னு தோணலாம். சில பேருக்கு ஓ சூப்பராக இருக்கு, இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்களே, இதெல்லாம் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு, அப்படி கூட தோணலாம். I don't know how you are going to take this as a demo session. So before getting into this N8N, before showing you a demo, I have to tell something, I have to explain something. இது தியரி தான், பட் ரொம்ப போரிங்காக கொண்டு போக மாட்டேன், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவே நான் கொண்டு போகிறேன். லெட் ஸ்டார்ட் அவர் செஷன். ஏஐ ஆட்டோமேஷன் ஒர்க் ஃப்ளோ, பில்ட் an ஏஜென்ட். எப்படி ஒரு ஏஜென்ட் பில்ட் பண்ண போகிறோம், இதுதான் அல்டிமேட் கோல். இந்த செஷனில் நான் ஸ்டார்டிங் டைம் தான் சொல்லியிருக்கேன் 9 o'clockன்னு. பட் அது 1 hour தான் நான் பிளான் பண்ணது. 1 hour இஸ் எனஃப்னு. பட் இட் மே கோ மோர் தென் 1 hour ஆல்சோ. ஓகே தானே சார்? ஆல் ஆர் ஓகே, ரைட்? ஓகே சார். ஓகே சார். சார். Okay, sir. எஸ் சார். கிரேட், ஓகே. நைஸ். ஃபஸ்ட்டு 2 வேர்ட்ஸ்க்கு டிஃப்ரென்ஸ் நம்ம புரியணும் சார். ஏஐ ஆட்டோமேஷன், ஏஐ ஏஜென்ட். 2 வேர்ட்ஸ். இன்னும் நிறைய வேர்ட்ஸ் இருக்கு, நான் அதெல்லாம் கொண்டு வரலான்னு தான் பிளான் பண்ணேன். பட் அது வந்து என்ன ஆயிடும்னா, இட் வில் பிகம் எக்ஸாஸ்ட் ஆகிடும். என்னடா நிறைய வேர்ட்ஸ் சொல்கிற, புரியாது, கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் யூ டம்ப் பை டெல்லிங் லாட் ஆஃப் டெக்னிக்கல் வேர்ட்ஸ். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு மென்ஷன் கிளியர்லி 2 வேர்ட்ஸ். வேறே 2 வேர்ட்ஸ் தான், அது ஏஐ ரிலேட்டட் வேர்ட்ஸ். ஏஐ ஆட்டோமேஷன், ஏஐ ஏஜென்ட். உங்களுக்கு தெரிஞ்சது டெஃபினேஷனோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு வேர்ட்ஸ் இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. I have my own words to say what is AI automation. If you have something to share, this is a situation. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு. ஸோ நமக்குள்ள நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். நீங்க சொல்லுங்க சார், வாட் வாட் யூ திங்க் அபவுட் வாட் இஸ் ஏஐ ஆட்டோமேஷன், வாட் டு யூ திங்க் அபவுட் ஏஐ ஏஜென்ட்? ப்ளீஸ் ஷேர் யுவர் தாட்ஸ். Shall I start now? எஸ் சார். சார், ஏஐ ஏஜென்ட் மூலமா
we can able to automate the tasks. கரெக்ட். அப்போ ஏஐ ஆட்டோமேஷன் என்ன? Automation means the repetitive task. For example, நம்ம repeatedly பண்ணக்கூடிய டாஸ்க்கை வந்து ஆட்டோமேட் பண்றோம். இட்ஸ் அ ப்ராசஸ். அப்போ ஆட்டோமேஷன் ஆனது ப்ராசஸா? அப்போ ஏஜென்ட் சார்? அந்த ப்ராசஸ் பண்றதுக்கு உண்டான ஒரு டூல்னு சொல்லலாம். N8N is a AI agent. ChatGPT is a AI agent. Okay, anything that is repeatable, anything that is over and over repeatable, we can automate it. We can automate the process, but with a human intervention. We can give authorization and we can intervene the automation. But an agent is an individual agent who manages the task, who take decision by itself to execute the automation workflow. வெல் செட் சார், வெல் செட். நைஸ். சிவா சார், நீங்கள் அப்ரிஷியேட். எனி அதர் தாட்ஸ்? சார், திஸ் இஸ் அ சுச்சுவேஷன் சார். ஓகேவா? 4 பேர், நம்ம இங்கே எத்தனை பேர்? 40 மெம்பர்ஸ் சேர்ந்துருக்கோம். ஹலோ சார், கேக்குது வி சார். கேன். எஸ் ப்ளீஸ் சொல்லுங்க சார். முனியப்பா. அதாவது சார், அதாவது மேனுவலா ஒரு விஷயத்த வந்து நம்ம ரிப்பீட்டடா செஞ்சிருப்போம் சார். அதை வந்து குறைச்சி ஏஐ மூலம் எப்படி அதை வந்து அந்த விஷயத்த வந்து ஆட்டோமேட்டா பண்றது. இது ஏஐ ஆட்டோமேஷன், கரெக்டா? ஏஐ ஆட்டோமேஷன் சார். ஓகே, நைஸ். ஏஐ ஏஜென்ட் என்ன? அதை பத்தி தெரியல சார். நோ ப்ராப்ளம். நாட் எ ப்ராப்ளம் சார். ஏஐ ஏஜென்ட் வந்து அந்த ஆட்டோமேஷன் ப்ராசஸ்க்காக யூஸ் பண்ண போற ஒரு டூல் மாதிரின்னு வச்சுக்கலாம்ல சார்? அந்த அந்த ப்ராசஸ் வந்து நம்ம ஆட்டோமேட் பண்றோம் இல்லையா, அதுக்கான டூல். ஸோ இது பண்றதுக்கான டூல் தான் ஏஐ ஏஜென்ட். கரெக்ட் சார். ஆட்டோமேஷன்ன்றது நம்ம ஒரு ப்ராசஸ் வச்சிருக்கோம். ரிப்பீட்டட் ஒர்க்கை வந்து பண்ண போறோம் அப்படின்னு ஒரு ஃபைல் காப்பி பண்ணணும். எங்க ஒரு 11 o'clock டெய்லி ஒரு ஃபைல் காப்பி ஆகணும்னா அதுதான் நமக்கு தேவை. அதை பண்றதுக்கான வேலை தான் அந்த ஏஐ ஏஜென்ட் யூஸ் பண்ண போறோம். ஓகே சார், ஓகே, அக்செப்டட். இப்போ நீங்கள் எது சொன்னாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் போத் ஆர் ரிலவெண்ட் தான். கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். சின்ன லைன் தான் டிஃப்ரெண்ட். இது மட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா வி கேன் டூ ஒண்டர்ஸ் வித் திஸ். இது வந்து மார்க்கெட்டிங் கிடையாது அசல். திஸ் இஸ் நாட் அட் ஆல் மார்க்கெட்டிங். ஐ டோன்ட் ஹேவ் எனி கோர்ஸ் ஸோ ஃபார் ஏஐ ஏஜென்ட்ஸ் எல்லாமே. யூஸ்வலி நான் எப்போ வெபினார் பண்ணாலும் ஒரு கோர்ஸ் பற்றி, பேட்ச் பற்றி அப்டேட் பண்ணுவேன். இப்போ நான் இன்னும் எதுவும் கோர்ஸ் டிசைன் பண்ணல, இன்னும் எதுவுமே பண்ணலை. பட் ஐ ஹாவ் எ பிளான் டு டூ, நாட் நவ். இந்த ஏப்ரல் எண்டுக்குள்ளே நான் பண்ணணும். பட் ஐ நீட் a lot of inputs from other students and I have to research in market. Then only I can build a course. First of all, let us understand in our words. நான் ஒரு some definitions எல்லாம் வச்சுருக்கேன். நான் இந்த நோட்ஸ் எல்லாமே நான் உங்களை ஒரு பிடிஎஃப் காப்பியாக நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். டோன்ட் வரி, டோன்ட் நீட் டு டேக் எ நோட்ஸ். எதுவுமே பேப்பரில் ரைட் பண்ண வேண்டாம், எதுவுமே நோட் பண்ண வேண்டாம். வீடியோ ரெக்கார்ட் போயிட்டுருக்கு. அந்த ரெக்கார்டு நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன். யூ கேன் டவுன்லோட் திஸ் வீடியோ கம்ப்ளீட்லி. யூ கேன் சிட் எனி டைம் யூ வாண்ட். யூ கேன் சிட், லிசன், ரிப்பீட் அண்ட் டூ த ப்ராக்டிஸ். இது கிளாஸ்க்கு அப்புறமா நீங்கள் டெஃபினெட்லி ப்ராக்டிஸ் பண்ண முடியும். நீங்களே ஒரு ஏஜென்ட் பில்ட் பண்ண முடியும். அது கேரண்டி நான் கொடுக்குறேன். அதுக்கு நீங்கள் ஒரு பைசா கூட செலவு பண்ண தேவையில்லை. எல்லாமே ஃப்ரீ டூல் அவைலபிள் இருக்குது. ஒன்ஸ் அது பில்ட் பண்ணதுக்கு அப்புறமா யூ வில் கெட் எ கிளியர் ஐடியா. ஓ, ஏஜென்ட்னா இப்படியா இருக்குமா? இதில் என்னோட கம்பெனியில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைக்கான எல்லா சொல்யூஷன்ஸு அங்கே இருக்குது. அது நம்ம பில்ட் பண்ணிக்கணும். டூல்ஸ் இருக்குது சார். வி ஹாவ் டு பில்ட் அவர் ஓன். சரியா? இது 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 ஐ ஓப்பனிங் வெபினார். இது நான் வந்து சில டூல்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா என்னோட அது வேறு பிளான் இருக்குது. அது நம்ம அப்புறமா பேசுவோம். பட் நீங்கள் இந்த எண்ட் ஆஃப் த செஷனை, இந்த செஷனுக்கு அப்புறமா நீங்கள் ஓனாக பில்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு உங்களோட ப்ரீவியஸ் நாலேஜ் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்களா? ஓகே. நீங்கள் நான் ஐடியாக ஒரு ஜஸ்ட் கம்ப்யூட்டர் நாலேஜோடு இருக்கீங்களா? ஓகே. உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கூட தேவையில்லை. அவ்வளோ ஈஸி இது. லெட்ஸ் ஸ்டார்ட் இட். வாட் இஸ் ஏஐ ஆட்டோமேஷன் அண்ட் ஏஐ ஏஜென்ட்? சம் லைன்ஸ் இங்கே வச்சுருக்கேன். AI automation and AI agents representing two different approach to AI implementation. Approach different. While they may seem similar, அதான் இது வரைக்கும் நம்ம பேசணும், டிஸ்கஸ் பண்ணோம். ஆட்டோமேஷனுக்கும் ஏஜென்ட்டுக்கும் சிமிலர் டெஃபினேஷன்ஸ் இருக்கு.
இது ப்ராசஸ்னா இது டூலா? அப்போ இது இது ப்ராசஸ்னா இது ஸ்கிரிப்டா? என்ன இது ரெண்டு பேருக்கு ரிலேஷனு? ஃபர்ஸ்ட் கிளான்ஸ்ல பார்க்கும்போது சிமிலராக இருக்கும், பட் ஃபண்டமெண்டலி போத் ஆர் டிஃப்ரெண்ட். அவங்களோட கேப்பபிலிட்டி டிஃப்ரெண்ட், லர்னிங் எபிலிட்டி டிஃப்ரெண்ட், அவங்களோட அட்டானமி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்கும். அது ஒரு நான் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணுறேன். யூ நோ ரைட், வி ஆல்வேஸ் யூஸ் டு live take one real life example. ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். என்னால் இவ்வளோ தான் திங்க் பண்ண முடியுது. எனக்கு நேரம் இருந்தால் நான் இன்னும் நிறைய திங்க் பண்ணியிருப்பேன். ஸோ வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள். ஆட்டோமேஷன் என்னன்னு சொல்லிடுறேன். இங்கே பார்க்குறீங்களா சார், ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது, ஒரு டோர் இருக்குது, ஸ்லைடிங் டோரு. நம்ம எல்லாருமே இது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பெரிய பேங்க்ஸில் ஆகட்டும், இல்லைனா ஷாப்பிங் மால்ஸ்ல எல்லாம் இங்கே இருக்கும். இது சென்சார் டோர், ஸ்லைடிங் டோர்ஸ். when we go there, no, automatically open ஆயிடும். கரெக்டா சார்? then we move ஆயிட்டோம்னா automatically close ஆயிடும். ரைட் சார்? இவ்வளோ தானே சார் நடக்கும்? Yes, Yes, sir. sir. இது நான் போனாலும் நடக்கும், நீங்க வந்தாலும் நடக்கும். சின்ன பசங்க போனாலும் நடக்கும், அடல்ட்ஸ் போனாலும் நடக்கும். இந்த ஷாப்பிங் மாலோட ஓனர் வந்தாலும் ஓப்பன் க்ளோஸ் ஆகும், கெஸ்ட் வந்தாலும் ஓப்பன் க்ளோஸ் ஆகும். இன்ஃபேக்ட் திருட்டு வந்தாலும் ஓப்பன் ஆகும். ரைட்? somebody came with fully baggage, 2 guns in hand, black suit, coat, boot வந்தாங்கன்னா என்ன ஆகும்? இந்த டோர் ஓப்பன் ஆகாதா? Open ஆகும். ஓப்பன் ஆகும். வெல்கம் பாஸ், வெல்கம், கோ டேக். அப்படிதானே சார் நடக்கும்? எஸ். இதான் ஏஐ ஆட்டோமேஷன் இன் சிம்பிள் ஃபார்ம். ஒரு சொல்கிறேன், இன்னும் டெஃபினேஷன்ஸ் எல்லாம் இருக்குது, எக்ஸாம்பிள் எல்லாம் இருக்குது, நான் சொல்கிறேன். ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். இது ஏஐ ஆட்டோமேஷன். இதுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக போனீங்கன்னா, AI automation is a software performing simple repetitive task based strict rules. ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் பேஸ் பண்ணி ஒரு ஒரு டாஸ்க் நடக்குமா, ஒரு ப்ரோக்ராம் பில்ட் பண்ணியிருக்குமா, அந்த டாஸ்க்கு தான் இங்கே ஏஐ ஆட்டோமேஷன். இது வந்து ப்ரெடிக்டபிள், டசன்ட் லேர்ன் ஆர் அடாப்ட். இந்த ஏஐ ஆட்டோமேஷன் அந்த ஒரு ப்ராசஸில் அது வந்து ஒரு ப்ரெடிக்டபிள், இவ்வளோ தான் நடக்கும்னா இதான் நடக்கும். It doesn't have any capability to learn, or it cannot adapt anything. நான் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க போகிறேன். ஜஸ்ட் சிம்பிள் இன்டராக்ஷன்ஸ், ஃபாலோஸ் கிளியர் கமாண்ட்ஸ். இது வரைக்கும் அந்த டோர் சொன்ன மாதிரி, அந்த டோரோட சென்சார் என்ன, ஏதாவது மூவிங் ஆப்ஜெக்ட் வந்தால் டோர் ஓப்பன் ஆகும், அவ்வளோதான். அது எந்த ஆப்ஜெக்ட் வந்தாலும், சம் மூவிங் ஆப்ஜெக்ட் வந்தால் இந்த டிஸ்டன்ஸில் ஆப்ஜெக்ட் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்லி ஸ்லோலி க்ளோஸ் ஆகணும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா எந்த மூவிங் ஆப்ஜெக்ட் வரலன்னா ஆட்டோமேட்டிக்லி க்ளோஸ் ஆகணும், அவ்வளோதான். தட் ஓன்லி 2 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் given டு த டோர். மூவ், க்ளோஸ், ஓப்பன், க்ளோஸ், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் இது ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். ஏ ஆட்டோமேஷன் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் எங்கே யூஸ் பண்ணலாம்? ஃபார் இமெயில் ஆட்டோமேஷன். ஆட்டோமேட்டிக்கலி சென்ட் ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ் whenever someone fills your வெப்சைட் ஃபார்ம். நமக்கு நடந்திருக்கும். whenever we send submitன்னா, அப்போ நமக்கு ஒரு புக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கோ, இல்லை ஒரு ஏதாவது மெட்டீரியல் வாங்குறதுக்கோ, இல்லை ஒரு ஒரு நம்ம ஆன்லைனில் புக் பண்ணுற எல்லாமே இந்த ஏஐ ஆட்டோமேஷன் தான். சோஷியல் மீடியா ஸ்கெடியூலிங், போஸ்டிங் சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம் கான்டென்ட் அட் த ஸ்கெடியூல் டைம் வித்தவுட் எனி லாகிங் இன் டு இன். நம்ம இப்போ நிறைய பண்ணிட்டு இருக்கோம். இன்ஸ்டாகிராமில் எல்லாம், இல்லை யூடியூப்பில் ஆகட்டும், ஒரு பர்டிகுலர் செலக்ட் பண்ணிவிட்டு போஸ்ட் ஆட்டோமேட்டிக்லி அந்த டைமில் நடக்கும். ஸ்மார்ட் ஹோம் ஆட்டோமேஷன். அலெக்ஸா ஆட்டோமேட்டிக்லி டர்ன் லைட்ஸ் ஆன் எவ்ரி டே அட் சன்செட். இது ஆட்டோமேஷன் செட் பண்ணிட்டோம், அந்த டைம் வந்து ஆட்டோமேட்டிக்லி நடக்கும். பேஸ்ட் ஆன் த டைம், பேஸ்ட் ஆன் த ஸ்கெடியூல், பேஸ்ட் ஆன் த டே அந்த டாஸ்க் நடக்கும். சம் chat bots basically respond with the standard messages without detailed conversation. ஆல் திஸ் கம்ஸ் அண்டர், நம்ம எல்லாருமே இதை ஃபேஸ் பண்ணியிருக்கோம், நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில். இது எல்லாமே பேக் எண்டில் ஏஐ ஆட்டோமேட் பண்ணியிருப்பாங்க. ஆர் யூ ஆல் கிளியர் so far, சார்? Yes, sir.
ஃபைன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் மூவிங் டு அண்டர்ஸ்டாண்ட் ஏஐ ஏஜென்ட்னா எப்படி இருக்கும். ஏஜென்ட் இவங்க எப்படி இருப்பாங்க. இவங்க வந்து அந்த என்ட்ரியில செக்யூரிட்டி கார்டு மாதிரி சார். செக்யூரிட்டி கார்டு டோருக்கு பதிலாக இங்கே செக்யூரிட்டி கார்டு வச்சுட்டா செக்யூரிட்டி கார்டு என்ன சார் பண்ணுவாங்க. யூஸ்வலி ஐ யூஸ் டு டூ திஸ் இன்ஸ்பெக்ஷன். ஃபயர்வால் எக்ஸாம்பிள். ஃபயர்வால் கிளாஸஸில் நான் ஃபயர்வால் எக்ஸாம்பிளில் யூஸ் பண்ணுவேன். பட் இன்னைக்கு செக்யூரிட்டி கார்டு கொஞ்சம் ரோல் மாறி இருக்கும். செக்யூரிட்டி கார்டு சார் அந்த நம்ம ஷாப்பிங் authorized மால். பார்ப்பாங்க சார். எஸ் சார். இன்ஸ்பெக்ஷன் இட் வில் ஹேப்பன். எஸ் இன்ஸ்பெக்ஷன். இப்போ ஒரு அந்த செக்யூரிட்டி கார்டு அந்த ஃப்ரண்ட்ல போறாங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ப்பார் யார் வராங்க. ஓ ஓனர் வராங்க. செல்யூட் பண்ணுவார். ஹாய் சார், சலாம் சார், வெல்கம் சார். சரி கெஸ்ட் வராங்கன்னா ஒரு அன்னோன் கெஸ்ட் தான் அன்னோன். ஜஸ்ட் அவர் என்ன கேஷுவல் என்ன பார்ப்பாரு, ஸ்கேன் பண்ணுவார், செக் பண்ணுவார், அவர் பேக் பார்ப்பாரு, அவங்க ஃபேஸ் பார்ப்பாரு, அவங்க என்ன ட்ரெஸ்ஸிங் பார்ப்பாரு, தென் ஜஸ்ட் கோயிங். இஃப் சம்ஒன் கம்மிங் வித் ஹெல்மெட், ஓகே நார்மல் தான், ஆனால் ஹெல்மெட்டோட வராங்கன்னா கண்டிப்பாக நிப்பாட்டுவார். சார் யார் சார், வாங்க சார், கொஞ்சம் ஹெல்மெட் கழட்டுங்க, கையில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அங்கே வைங்க, அங்கே எடுத்துக்கு போகக்கூடாது சார், இப்படி வேர் பண்ணக்கூடாது சார்ன்னு சொல்லுவார், மென்ஷன் பண்ணுவார். ஸோ அங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்ஷன் எடுக்கிறாரு. அண்ட் பேஸ்ட் ஆன் த இன்ஃபர்மேஷன் கம்மிங் டுவர்ட்ஸ் த செக்யூரிட்டி கார்டு ஹீ டேக் டெசிஷன் வாட் டு டூ. அவரே திங்க் பண்ணுறாரு. ஹவெவர் அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, இப்படி வந்தால் இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்கன்னு. ஸோ ஹீ டேக். இப்போ வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு இது வரைக்கும் சொன்னானே, ஒரு ராபரி பண்ணுறதுக்கு ஒரு கூட்டமே இல்லை ஒருத்தர் வராங்க, கையில் 2 துப்பாக்கி கன் வச்சுட்டு வராங்கன்னா அப்போ என்ன பண்ணுவார். If he have the gun with loaded, he will directly shoot without asking any question, because he will take the decision to do what to do next. So decision இங்கே மாத்துறாரு. அந்த டோர் மாதிரி கிடையாது, ஜஸ்ட் ஓப்பன் க்ளோஸ், யார் வந்தாலும் ஓப்பன், யார் போனாலும் க்ளோஸ், அது கிடையாது. ஏஜென்ட்ஸ் అనేది எப்படி தான் ஒர்க் ஆகும். தே ஆர் டேலண்டட், இன்டெலிஜென்ட், லேர்ன் பண்ணுற கேப்பபிலிட்டி இருக்கும், திங்க் பண்ணுற கேப்பபிலிட்டி இருக்கும். தென் நம்ம நம்ம இன்புட்க்கு ஏற்ற மாதிரி மாற்றி ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி இருக்கும். அது நம்ம எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கும். நவ டேஸ் லாஸ்ட் ஒரு 1 இயரா 2 இயர்ஸா ஒரு 1.5 இயரா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கும். வாட் இஸ் ஏஜென்ட்? an intelligent AI capable decision making, learning from experience, adapting on the fly. ஸோ அவங்கள ட்ராவல் பண்ண எப்படின்னா அவங்கள எப்படி எப்படி க்ரோ ஆகிட்டே இருக்காங்களோ அவங்கள லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு லேர்ன் பண்ணுறாங்க, டெசிஷன் எடுக்கிறாங்க. ஃபீச்சர்ஸ் என்ன? ஸ்மார்ட் டெசிஷன் மேக்கிங், அடாப்டிவ் லேர்னிங், இன்டராக்டிவ், ஆட்டானமஸ், மினிமல் ஹியூமன் ஓவர்சைட். இங்கே ஹியூமனோட இன்ட்ராக்ஷன் ஆனது தேவைப்படாது. ஜஸ்ட் ஒரு வாட்டி செட் பண்ணிவிட்டு அதுவாயே டெசிஷன் எடுப்பான், அதுவாய் லேர்ன் பண்ணுவான், அதுவாய் நமக்கு டெசிஷன்ஸ் ரிசல்ட்டாக காமிப்பான். இதுதான் ஏஜென்ட். இதில் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கணுன்னா ஸ்மார்ட் பர்சனல் அசிஸ்டன்ட், கூகுள் அசிஸ்டன்ட் ஆர் சிரி, ஆப்பிளோட சிரி, ஆன்சரிங் கொஷின்ஸ், செட்டிங் ரிமைண்டர்ஸ், புக்கிங் டேபிள்ஸ் அட் ரெஸ்டாரண்ட். யாராவது இது எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கீங்களா சார்? Have anybody used Google Assistant or Siri to schedule their meetings? Yes, sir. அலாரம் செட் பண்ணுறதாகட்டும், Yes, sir. நீங்கள் சொன்னால் அவங்களே செஞ்சிருவாங்க. AI சேல்ஸ் ஏஜென்ட், AI independently negotiate prices with customers, schedules meeting and finalize deals without your involvement. இது நீங்கள் ஒரு நியூஸ் எல்லாம் பார்த்தீங்க தானே, ஒருத்தர் வந்து கர்நாடகாவில் ஆட்டோ கிட்ட சாட் ஜிபிடி வச்சு நெகோஷியேட் பண்ணி ப்ரைஸ் குறைச்சிட்டு போயிருக்காங்கன்னு. இவர் வந்து ஏதோ 350 சொன்னாரா. இது நியூஸ் எல்லாம் வந்தது, நீங்கள் வேணும்னா யூடியூப்ல எங்கேயாவது பாருங்க, நியூஸ் கிடைக்கும். ஸோ
இவங்க என்ன சொல்றாங்க, அந்த ரீஜியனுக்கு ஏற்ற மாதிரி, அந்த டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சாட் ஜிபிடி கிட்ட இன்புட் கொடுத்துட்டா அவரே நெகோஷியேட் பண்ணி எல்லாம் சாட் ஜிபிடியே டிசைட் பண்ணியிருக்காரு. தென் செல்ஃப் டிரைவிங் கார்ஸ், இது சொல்ல தேவையில்லை. டிசைட் ரூட்ஸ், அவாய்டு collisions, learn from past driving conditions, இதெல்லாம் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் ஃபார் ஏஐ ஏஜென்ட்ஸ். நம்ம சாட் ஜிபிடி பெஸ்ட் எக்ஸாம்பிள், இதை பற்றி நான் சொல்லணும் அவசியமே இல்லை. ஸோ சாட் ஜிபிடி இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ஏ ஏஜென்ட். ஆஸ் ஜெய் சார் நீங்கள் தான் சொல்லியிருந்தீங்க ஏ ஏஜென்ட். ஐ ஹோப் எவ்ரி ஒன் அண்டர்ஸ்டுட் தீஸ் டூ வேர்ட்ஸ் டிஃப்ரென்சஸ். கிளியர் சார்? Yes, sir. Yeah, yeah. ஏதாவது கேள்வி கேட்கணுமா? ஸோ ஃபார் Good, sir. ஓகே, தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் மூவிங். சார் ஏஜென்ட் அப்போ நம்ம தான் ஃபுல்லா செட் பண்றது தானே சார்? இன்புட் பண்றதுல எஸ் சார், ஒர்க் ஃப்ளோ நம்ம தான் செட் பண்ணணும். ஏஐ ஏஜென்ட் டூல் இருக்கும், நிறைய டூல்ஸ் அவைலபிளாக இருக்கு மார்க்கெட்டில். அந்த டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு நமக்கு தேவைப்பட ஏஜென்ட் பில்ட் பண்ணிக்கணும். ஏஐ ஏஜென்ட் டூல் யூஸ் பண்ணிட்டு உள்ள ஒர்க் ஃப்ளோ டிசைன் ஏஜென்ட்ஸ் நம்ம தான் பில்ட் பண்ணிக்கணும். Yes. சரியா? இங்க போக போக தெரியும். half an hour நடந்திருக்கு. This is what I planned. The first half an hour I have to make you understand what is automation and agent. இது டிஃப்ரென்ஸ் ஆகணும்னு. ஸோ நெக்ஸ்ட் நான் எடுக்க போகிற இன்னொரு ஹாஃப் அன் ஹவரில் உங்களுக்கு டூல்ஸ் பற்றி தெரிய வரும். ஒரு டூல் பற்றி ஒரு ஃபெமிலியராக நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ இன்னொரு 30 மினிட்ஸில் யூ வில் கெட் மோர் கிளாரிட்டி ஆன் த ஏ ஏஜென்ட். ஃபஸ்ட்டு ஏஐ ஏஜென்ட் என்னன்னு தெரியணும். ஏஜென்ட்டுக்கு பிஃபோராக ஏஐ ஆட்டோமேஷன் தெரியணும். அதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஒரு சிம்பிள் கம்பேரிசன், சின்ன டேபிள், சிம்பிள் கம்பேரிசனில் ஒரு டேபிள் இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷனுக்கும் ஏஜென்ட்டுக்கும் திங்கிங் கெப்பாசிட்டி, லேர்னிங் அபிலிட்டி, இன்டராக்ஷன் ஃபெசிலிட்டி, ஆட்டானமி. எக்ஸாம்பிள், திங்க் பண்ணுவாரா? இல்லை. ஏதாவது லேர்ன் பண்ணுவாரா? ஆட்டோமேஷன் இல்லை. இன்டராக்ஷனு பேசிக் லெவலில் இருக்கும். ஆட்டானமி லோ, நீட் டு டைம் செட்டப் பண்ணிகிட்டே இருக்கணும். பட் இதே ஏஜென்ட்டு டெசிஷன் பண்ணுவார். இது வரைக்கும் நம்ம பேசணும். எஸ், திங்கிங் கெப்பாசிட்டி இருக்கும், ஸ்மார்ட் ஆகிட்டே இருப்பார், ஹைலி இன்டராக்டிவாக இருப்பார், இந்த மினிமல் சூப்பர்வைஷன் இருக்கும். ஸோ நம்ம இன்ட்ராக்ஷன் ஆனது நம்ம கம்மியாக தேவை அவங்களுக்கு செட்டப் பண்ணுறதுல. ஆட்டோ சென்டிங் இன்வாய்ஸ் ஆஃப்டர் பர்ச்சேஸ், இது ஒரு எக்ஸாம்பிள் ஏஐ ஆட்டோமேஷனுக்கு. ஏஐ நெகோஷியேஷன் அண்ட் புக்கிங் கிளைண்ட் டீல்ஸ், இது ஒரு ஏஜென்ட். ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஃபார்மேட்டில் அட்டானமினா என்ன சொல்கிறதுக்கு. மீனிங்? எஸ் சார். அட்டானமி அப்படின்னா இங்க என்ன வரும்? என்ன மீனிங்? அட்டானமி அப்படின்னா சார், நம்ம ப்ரிவிலேஜ் கொடுக்கறது. ப்ரிவிலேஜ், ஒரு அட்டானமி பவர் கொடுக்குறோன்னு சொல்றீங்களா? ஐ வில் சேஞ்ச் மை அட்டானமி பவர் டு சோ அண்ட் சோ டு சோ அண்ட் சோ. ப்ரிவிலேஜ் கொடுக்கறது. ஓகே. அப்போ ஏ ஆட்டோமேஷனுக்கு லோ பவர் இருக்கும்னு சொல்ல வரோம். ஒன் டைம் நீங்க செட்டப் பண்ணிட்டு கொடுத்துட்டீங்கன்னா அது லோ பவர்ல ஒர்க் ஆகும். ஸோ இங்கே வந்து ஹை பவர், விச் மீன்ஸ் இட் டேக்ஸ் அத்தாரிட்டி டு டூ எனிதிங். இப்போ ஒரு டேபிள் புக் பண்ணணும், இவங்ககிட்ட நிறைய பர்மிஷன்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஒரு 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 கிளைண்ட் கூட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு, நெகோஷியேட் பண்ணுறதுக்கு. ஆனால் இங்கே இட் ஹேஸ் எ ஹை பவர், ஹை ப்ரிவிலேஜ் అని சொல்லிடலாம். ஹை ப்ரிவிலேஜ் டு டூ ஆல் த டாஸ்க்ஸ். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் சார். சார் இப்போ கஸ்டமர் கேர்லாம் கால் பண்றோம், டெல் கஸ்டமர் கேர்லாம் கால் பண்ணலாம், அது ஆட்டோமேஷன்ல வருமா? அப்ப அது ஏஜென்ட்டுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார். கஸ்டமர் கேர் எப்படி கால் பண்றீங்க? இப்போ கால், ஒரு ஃபோன்ல கால் பண்ணா நம்பர்ஸ் போகும்ல, +1 +2, இது ப்ளஸ் பண்ணா இதுக்கு போகும். அது வந்து கால் டைரக்ஷன் பண்றது. இப்போ நீங்க வந்து கஸ்டமர் கேர் கிட்ட கால் பண்ணாம
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு எஸ்பிஐ பேங்க்கில் எனக்கு செக் புக் வேணும். ஒரு டோல் ஃப்ரீ கால் பண்ணுறேன். அவங்க சொல்கிறாங்க 2 ப்ரெஸ் பண்ணுங்க. செக் புக்ஸுக்கு 2 ப்ரெஸ் பண்ணுறேன். நியூ செக் புக் வேணுமா? ஓகே வேணும். 4 ப்ரெஸ் பண்ணுறேன். அவ்வளோதான், புக் ஆயிடுச்சு. அது ஆட்டோமேஷன். ஓகே. சரியா? ஆட்டோமேஷன். இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக போகணுன்னா, எனக்கு செக் புக் புக் பண்ணணும். ஆனால் கொஞ்சம் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா, அப்போ நம்ம 9 ப்ரெஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு காலர் வந்து நம்மக்கிட்ட பேசுவாங்களே. ஓகே, அவங்க தான் ஏஜென்ட். அங்கே ஏஜென்ட். இப்போதைக்கு அங்கே ஹியூமன் ஓகே. இன்ட்ராக்ஷன் தான் இருக்கு. அந்த இருக்கு பிளேஸில் இருக்கு நம்ம இருக்கு. ஏஜென்ட் வச்சிடலாம். ஓகே. ஓகே. நான் நெக்ஸ்ட் இப்போ நல்ல கவனிங்க சார். அண்டர்ஸ்டாண்ட் வெரி கேர்ஃபுல்லி. ஏஜென்ட் டூல் வேற, ஏஜென்ட் வேற. முதல்ல அது மட்டும் கிளியரா இருக்கணும். ஏஜென்ட் நம்ம பில் பண்றோம். நீங்களும் நானும் சேர்ந்து தான் இப்போ பில் பண்ணணும் ஏஜென்ட். ஆனா ஏஜென்ட் பில்ட் பண்றதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும் தானே? எஸ் ஆர் நோ? சார் வர்ச்சுவல் மிஷின் சார். வர்ச்சுவல் மிஷின் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த குரூப்ல இருக்க அத்தனை பேருக்குமே வர்ச்சுவல் மிஷின் அது நம்ம தான் கிரியேட் பண்ணணும். ஆனா அது கிரியேட் பண்றதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும் தானே சார்? ஆர்க்கிள் வர்ச்சுவல் பாக்ஸ் வேணுமா? இல்ல அஷூர் வேணுமா? இல்ல ஏடபிள்யூஎஸ் வேணுமா? இல்ல எங்க விஎம்வேர் வேணுமா? இல்ல சிட்ரிக்ஸ் வேணுமா? ஸோ இது பிளாட்ஃபார்ம். இதே மாதிரி நீங்க ஏஜென்ட்ஸ் பில்ட் பண்றதுக்கு சில டூல்ஸ் இருக்குங்க. make.com, LangChain, Zapier அண்ட் N8N. இது கேள்விப்பட்டிருக்கீங்களா சார் நீங்க? எனிபடி ஹர்ட் அபவுட் திஸ் பிஃபோர்? Yes. இந்த செஷன் வரதுக்கு முன்னாடி சொல்றேன். Yes, No, கேள்விப்பட்டிருக்கேன். sir. நைஸ். அப்ப நீங்க இந்த ஏஐக்குள்ள இருக்கீங்கன்னு, ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. இஃப் யூ ஆர் நாட் ஹர்ட் அபவுட் தீஸ் டூல்ஸ் அண்ணா, யூ ஆர் ஃபார் அவே ஃப்ரம் ஏஐன்னு, ஏஜென்ட்ஸ். நான் இந்த டூல்ஸ் நிறைய ரிசர்ச் பண்ணதுல தென் N8 என்னது கொஞ்சம் பாப்புலராக தெரிய வந்தது. அதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக இப்படி காமிக்கிறேன். ஐ வில் கோ டு மை நியூ டேப் ஹியர். சார் உங்களுக்கு கூகுள் ட்ரெண்ட்ஸ் என்ன ஒன்று இருக்கு தெரியுமா சார்? தெரியாது. கூகுள் ட்ரெண்ட்ஸ். ஐடியா இட்ஸ் இல்லை ஓகே சார். சார். தெரியலனா நோ ப்ராப்ளம். இப்போ தெரிஞ்சுக்கோங்க. இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ். இது வந்து சார் எது மோஸ்ட் பாப்புலர் ஆனது கூகுள் அவங்களோட டேட்டா பேஸ் வச்சு இங்கே ரிசர்ச் பண்ணி நமக்கு காமிப்பாங்க சார். லெட் மீ சர்ச் ஃபார் மேக். இது சாஃப்ட்வேர் பாருங்க. மேக் சாஃப்ட்வேர். ஓகே, மேக். இது வந்து கம்பேர் பண்ணலாம் யார் பாப்புலாரிட்டி அதிகமாக இருக்காங்கன்னு. மேக். அடுத்தது வந்து ஜேபியர். என்ன இது? நெக்ஸ்ட் லேங் செயின். இந்த ஒரு பேரட் ஒரு இது சிம்பிள் இருக்கும். அப்புறமா இன்னைக்கு நம்ம படிக்கிற போற டூல் வந்து N8N. இது லாஸ்ட் இந்தியாவில் பாஸ்ட் 24 ஹவர்ஸா வெப் சர்ச்சில் இந்த 4 டூலோட கம்பேர் பண்றோம் அப்படின்னா திஸ் வில் கிவ் சம் ரிசல்ட் ஹியர். இந்த கிரீன்ல யார் இருக்காங்க சார்? லாஸ்ட் நம்பர் பாருங்க. அந்த கிரீன் தெரியுதா? N8N. ஸோ கிரீன் ஹேஸ் மோர் சர்ச். ஓகே, வெப் சர்ச். லேங் செயின் தான் நெக்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறான். லாஸ்ட் 24 ஹவர்ஸ் வேண்டாம். லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் இல்லை பாஸ்ட் இயரா ஒரு 1 இயரா பார்த்தீங்கன்னா அகெயின் த N8N இன் டாப் ஸ்கோர் பண்ணுறாங்க.
ரிமைனிங் எல்லாமே அது அப்படியே டவுனில் இருக்குது பாருங்க. தெரியுதா சார்? அண்டர்ஸ்டாண்டிங் கூகுள் ட்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த மாதிரி சர்ச் பண்ணலாம். எனி சிமிலர் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் இப்படி சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஏடபிள்யூஎஸ், அஷூர், ஜிசிபி, ஆர்க்கிள், அந்தந்த கண்ட்ரியில் வேரியஸ் பேட்டர்ன் வச்சு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். Now my aim is not to show all this, just I wanted to tell why I have decided to go NA10. Worldwide choose பண்ணலாம் சார். If you are going to work in Singapore, you want to know what is the popularity in Singapore, then you can take this. இது 100% accurate and சொல்ல முடியாது. We can believe based on the Google search. ஏன்னா கூகுள் சர்ச்சில் தானே மேக்ஸிமம் நடக்கும். அவங்க டேட்டா வச்சு இதை அனலைஸ் பண்ணி இதுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்குறாங்க. I hope you all clear. This is why I choose NA10. Okay, I'm not fully known to NA10, but I know the foundation of NA10 now. So I have to do a lot of things. This is one thing. So in Google Trends, we came to know NA10 is one of the agent AI agent tool. இது ஒரு tool, இது ஒரு tool, இது ஒரு tool, இது ஒரு tool. எல்லாமே tools. நம்ம இது டெசிஷன் எடுத்துருக்கோம். ஓகே, இது படிக்கலாம்னு. ஓகே, நெக்ஸ்ட். வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் NA10? அது ஒரு கொஷன் இருக்கு. NA10 இட்ஸ், இது ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சம்டைம்ஸ் NN8 சொல்லிடுறேன். அது கொஞ்சம் பேசுறதுக்கு அது டிஃபிகல்ட்டாக இருக்கு. Now, NA10 is a powerful pair code workflow automation tool that connects apps and services using visual node-based interface. இதான் node. ஓகேவா? node-based. இதான் ஹைலைட்டிங்கு. இப்போ நான் இதில் ஒரு ஃபுல் ஃபார்ம் இருக்கு. அது நான் சொன்னதான் உங்களுக்கு புரியணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஹைட் பண்ணி வச்சிருக்கேன். இது நான் எரேஸ் பண்ணாலும் உங்களுக்கு கண்டுபிடிச்சிருவீங்க நீங்க. அது நான் தான் புரிய வைக்கணும். அதுக்காக தான் ஹைட் பண்ணியிருக்கேன். நோடு பிளஸ் ஆட்டோமேஷன் ஒன்று இருக்கு சார். நோடு ஆட்டோமேஷன். நோடு என்னன்னு நமக்கு புரியும். நெக்ஸ்ட் இன்னொரு ஃபியூ மினிட்ஸ்ல நான் அந்த கன்சோல்குள்ள போகிறேன். நோடு பிளஸ் ஆட்டோமேஷன். அந்த நோடு ஆட்டோமேஷன்ல இந்த ஆட்டோ எடுத்துருவோம். we take auto, so it become what? node mation. இப்போ node mationல இந்த node n ஃபர்ஸ்ட், லாஸ்ட் n எடுத்துடுங்க. இன் பிட்வீன்ல 8 லெட்டர்ஸ் இருக்கா சார்? அந்த 8 லெட்டர்ஸ் தான் N8 என்ன மாறி இருக்கு. கிளியர்? N8N. N8 ஃபுல் ஃபார்ம் நோட் மேஷன். நோட் மேஷன் எப்படி வந்தது? நோடு பிளஸ் ஆட்டோமேஷன். ஓகே, அப்போ நோடு தான் இங்க ஹைலைட். ஒருவேளை நான் இந்த கோர்ஸ் எடுத்தா வச்சுக்கோங்களேன், இந்த கோர்ஸ்ல நான் பேச போற மெஜாரிட்டி ரிப்பீட்டட் வேர்டு வந்து நோடு 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 நோடு. இனிமேல நான் பேச போறது ஃபுல்லா நோடு தான். இது வரைக்கும் நான் பேசவே இல்லை நோடுன்னு. ஃப்ரம் ஹியர் ஆஃப்டர் நீங்க வேணும் நான் வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருந்தா இனிமேல பாருங்க, ஃபுல்லா நோடு 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 பத்தி தான் ரிப்பீட் ஆகும் வேர்டு. நோடு பிளஸ் ஆட்டோமேஷன். கிளியர்? வெரி சிம்பிள். நெக்ஸ்ட், நான் அதர் டூல் பத்தி நான் இப்போ டிஸ்கஸ் பண்ண விரும்பல. சரி, அவங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு நம்ம ஒரு டூல் பத்தி நமக்கு இன்னும் சரியா தெரியல. ஸோ வி cannot கம்பேர் now. We focus only on NA10. NA10 allows technical teams to create complex self-hosted automation, handle tasks from date syncs to AI-driven agentic workflows. மேபி இந்த டெஃபினேஷன் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கு, சிம்பிளிஃபைட் பண்ணுறேன். டெக்னிக்கல் டீமு அந்த ஒரு எப்படி ஒரு காம்ப்ளெக்ஸான டாஸ்க் வந்து சிம்பிளாக ஏஐ ஏஜென்டிக்ல ஒர்க் ஃப்ளோவில் பில்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. செல்ஃப் ஹோஸ்டடாக பண்ண முடியும். இது ஜாவா ஸ்கிரிப்ட் பேஸ் பண்ணி தான் பில்ட் ஆயிருக்கு. ஜாவா ஸ்கிரிப்ட் பேக் எண்டில் ஃபுல்லாக ஜாவா ஸ்கிரிப்ட் தான். அப்போ அதுக்கு நம்ம ஜாவா படிச்சுட்டு வரணுமா சார்னா தேவையில்லை சார். எனக்கும் தெரியாது, ஜாவா தெரியாது, பைத்தானும் தெரியாது.
நாட் நெசசரி. நமக்கு தெரியும்னு அவசியமே இல்லை. தெரிஞ்சா ஓகே தான். தெரிஞ்சா நம்ம இன்டெப்த் கோர் லெவலில் ஒர்க் பண்ணலாம். இஃப் யூ டோன்ட் நோ வி கேன் ஒர்க் அட் நோட் லெவல். ஸோ இது நம்ம செல்ஃப் ஹோஸ்ட் கூட பண்ண முடியும். ஓவர் 200 இன்டகிரேஷன் லைக் கூகுள், ஸ்லாக், கிட்ஹப். நான் சொல்கிறேன், இதெல்லாம் காமிக்கும் போது இன்னும் நல்லா புரியும். N8N ஆஃபர்ஸ் cloud based செல்ஃப் ஹோஸ்டட் ஆப்ஷன். சரியா? இனிமேல் நான் பேச போகிறது எல்லாமே நான் காமிச்சாதான் கரெக்டாக இருக்கும். Let me bring this here. I will go to my new tab. I will say n8n.io. So this is a website. Some of you, but it is a first time. நீங்கள் first time பார்க்குறீங்க. மேபி ஆல்ரெடி யாராவது இந்த வெப்சைட்குள்ளே விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா இட்ஸ் ஓகே. ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது, இந்த வெப்சைட்டில் கெட் ஸ்டார்டட் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். கம்பெனி இமெயில் ஐடின்னு கேட்குறாங்க. நாட் நெசசரி. யூ கேன் கிவ் யுவர் இமெயில் ஐடி. ஜிமெயில் ஐடி இருக்கா? ஜஸ்ட் டைப் த இமெயில் ஐடி, சப்மிட் பண்ணுங்க. ஒரு ஒரு டொமைன் கேட்பாங்க அவங்களோட லோக்கலாக ரன் பண்ணுறதுக்கு. ஒரு யூனிக் நேம் கொடுத்துடுங்க. நீங்கள் யார், எதுக்காக வரீங்க, எப்படி எங்களை பற்றி தெரிய வந்தது, ஒரு ஜென்ரல் ஒரு ஃபார்ம் இருக்கும், ஒரு 5-4 கொஷன்ஸாக. அது நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். பிகாஸ் ஐ ஆல்ரெடி ஹாவ் an account, I cannot create now. ஸோ இதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் when you want to work with N8N. நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன் அக்கௌண்ட்டு. ஸோ ஐ வில் மூவ் டு லாகின். ஸோ நான் என்னோட கம்பெனி நேம் huzaifi.huzaifiயில் நான் டைப் பண்ணிவிட்டேன். அதில் நான் இப்போ லாகின் பண்ணிட்டேன். ஸோ இது க்ளவுட் பேஸ்டு ஆக்சஸ் அన్నమాట. இது க்ளவுட் பேஸ்ட் ஆக்சஸ் இப்படி தான் இருக்கும். இதான் ஒர்க் ஸ்பேஸ் அன்னு சொல்லுவாங்க. இப்படி தான் சார் இருக்கும். இங்கே தான் நம்ம ஒர்க் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க பாருங்க. N8N ஆஃபர்ஸ் கிளவுட் பேஸ்டு அண்ட் செல்ஃப் ஹோஸ்டட் ஆப்ஷன்ஸ் அவைலபிள். அப்படின்னா என்ன மீனிங்கு? N8N நம்ம கிளவுட்லேயும் டெப்ளாய் பண்ண முடியுமா? கிளவுட்னா டைரெக்டாக அவங்களோட N8N.ioவில் சைன் அப் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் க்ளவுட் ஆக்சஸ் டைரக்ட்லி. அங்கே எல்லா டெம்ப்ளேட்ஸ் இருக்கும், நோட்ஸ் இருக்கும். இந்த நோட்ஸ் வச்சு நீங்கள் ஆட்டோமேஷன் ஏஜென்ட்ஸ் பில்ட் பண்ணுங்க. ஓகே, பட் செல்ஃப் ஹோஸ்டடான இருக்குது, டவுன்லோட் பண்ணணும். யூ கேன் டவுன்லோட் த ஹோல் திங் இன்டு யுவர் லோக்கல் பிசி அண்ட் ஸ்டார்ட் ஒர்க்கிங். இது எது பெஸ்ட் అనేది நம்ம இப்போ டிசைட் பண்ண முடியாது. வி டோன்ட் ஹேவ் எனி நாலேஜ் ஆஃப் ஆன் தி சப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு தெரியும். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது கம்ப்ளீட்லி டைம் வேஸ்ட், டோட்டலி டைம் வேஸ்ட். ஐ எம் நாட் கோயிங் டு டெல் எனி திங் நவ். பட் ஃபெசிலிட்டி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ பேஸ்ட் ஆன் அவர் ஃப்ளெக்சிபிலிட்டி வி கேன் சூஸ் அவர் பெஸ்ட். பட் ஆஸ் எ ஃப்ரெஷராக ஒருத்தர், இப்போ நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்களா, இது நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண, இப்போ தான் தெரிஞ்சுக்க போகிறேன்னா என்ன மாதிரி தான். ஸோ யூ ஹாவ் டு கோ வித் க்ளவுட் பேஸ்ட். ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். இந்த அக்கௌண்ட்டில் இது வந்துடும். இப்போ நான் சும்மா ஒரு ஒர்க் ஃப்ளோ காமிக்கிறேன், ஒரு சாம்பிள். இப்படி தான் இருக்கும். இதுதான் ஒரு ஏஜென்ட் நான் பில்ட் பண்ணியிருக்கேன். இது ஒரு ஏஜென்ட். இதே ஏஜென்ட்டு நான் இன்னொரு வாட்டி பில்ட் பண்ணி காமிக்க போகிறேன். இது ஒரு ஏஜென்ட்டு. இன்னொரு ஏஜென்ட் ஒன்று இருக்கு. அதை ஓப்பன் பண்ணிட்டேன். இன்னொரு ஏஜென்ட்டு. இது ஒரு சின்ன ஒரு 2 நோட்ஸ். இது ஒரு நோடு, இது ஒரு நோடு. இது ஒரு நோடு. இட்ஸ் நோடு. திஸ் இஸ் ஒன் நோடு. ஓகே, இந்த 2 நோடு சேர்ந்து ஒரு ஏஜென்ட். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா
நான் ஜஸ்ட் சொல்கிறேன், ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபெமிலியர் ஆகி விடுறேன். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே என்னோட ஒர்க் ஃப்ளோவில் இது ஒரு நோடு, 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 டோட்டல் 1 2 3 4 5 நோட்ஸ், 5 நோட்ஸ் வச்சு ஒரு ஏஜென்ட் பில்ட் பண்ணியிருக்கோம். இது எங்கே பில்ட் பண்ணியிருக்கோம்? ஒர்க் ஃப்ளோவில் பில்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஒர்க் ஃப்ளோ எங்கே இருக்கு? என்னோட பர்சனலில் இருக்கு. இந்த பர்சனல் எங்கே இருக்கு? என்னோட N8N டேஷ்போர்டில் இருக்கு. இந்த டேஷ்போர்ட் எப்படி வந்தது? ஐ கிரியேட்டட் an அக்கௌண்ட். அண்டர்ஸ்டுட் சார்? கொஞ்சம் ரிவர்ஸ் மேனரில் வந்து. ஸோ எப்போ நீங்கள் ஒரு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிடுவீங்களோ ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு இப்படி வந்துடும். இப்படி இருக்கும், பிளாங்காக இருக்கும். இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பர்சனல் அணை இருக்கும், சேட் அணை ஒரு நியூ ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இங்கே நீங்கள் இந்த டேஷ்போர்டில் தான் ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்ணிக்கலாம், க்ரெடென்ஷியல்ஸ் கிரியேட் பண்ணலாம், ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். இதில் அட்மின் பேனல் அணை இருக்கும், டெம்ப்ளேட்ஸ் அணை இருக்கும், இன்சைட்ஸ் அணை இருக்கும், அதர் டீட்டெயில்ஸ் இருக்கு. Now coming back to the slides, if you come here, we will understand few things. சில ஆப்ஷன்ஸை நம்ம இங்கே புரிஞ்சுக்கலாம். கீ ஃபீச்சர்ஸ் என்ன பெனிஃபிட்ஸ் என்ன இது அட்டென்ட் பண்ணதில், ஐ மீன் இந்த N8N யூஸ் பண்ணுறதுல என்ன பெனிஃபிட்? பில்ட் இன் ஐ மிஸ்ஸிங் built in AI compatibility. First API JavaScript supported. Git workflow versioning இருக்கும். Self-hosted capability. Extensive app and API integration. Modular node based architecture. இது எல்லாமே ரொம்ப டெக்னிக்கல் வேர்ட்ஸாக இருக்குது. இது ஒன்றா டீட்டெயிலாக நான் உள்ளே போகிறேன்னா இட் சீம்ஸ் ஒரு கன்ஜஸ்டடாக ஆகிடும். ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் இட் காம்ப்ளெக்ஸு. இந்த வேர்ட்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஃப்யூச்சரில் இது நீங்கள் லேட்டராக இன்னும் நிறைய டீப் டைவ்க்குள்ளே போனீங்கன்னா அட் த டைம் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஐ ஹாவ் டு டெல் ஒன் பிக் ஸ்டோரி ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி லைன் விச் ஐ டோன்ட் ஹாவ் டைம். ஐ டோன்ட் வாண்ட் டு டூ இட் நவ். ஐ வாண்ட் டு ஃபோக்கஸ் ஆன் ஃபுல்லி டெமோ. பெனிஃபிட்ஸ் என்ன? N8N யூஸ் பண்ணுறீங்க, என்ன பெனிஃபிட் என்ன? பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, ஓப்பன் சோர்ஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி, யூசர் ஃப்ரெண்ட்லி, ப்ரைவசி அட்வான்டேஜஸ், கம்யூனிட்டி சப்போர்ட். இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா சார் 14 days ஃப்ரீயாக இருக்கும் சார். 14 days ஃப்ரீ. 14 daysக்கு அப்புறமா நம்ம ஒரு சின்ன பிளான் பர்ச்சேஸ் பண்ணணும். அது பர் மந்த் வந்து 2500 rupees கிட்ட வரும். அது 2500 and 400 கிட்ட வரும். ஓப்பன் சோர்ஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி, மெனி நோட்ஸ் ஆர் அவைலபிள். மெனி நோட்ஸ் நம்ம பார்ப்போம். இப்போ யூசர் ஃப்ரெண்ட்லி, அது கூட நான் காமிக்கிறேன். அது நான் செஞ்சு தான் காமிக்கணும். தென் ப்ரைவசி அட்வான்டேஜஸ், அது எப்படின்னா நம்ம அது ஃபுல் செக்யூரிட்டி இருக்கு, யாருக்கு அலோவ் பண்ணலாம், எந்த மாதிரி லிமிட்டெட் ஆக்சஸ் கொடுக்கலான்னு. கம்யூனிட்டி சப்போர்ட்னா இதில் ஏதாவது நீங்கள் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்களா, யூ ஹாவ் கம்யூனிட்டி டு கெட் சப்போர்ட். இங்கே தான் இந்த ஹெல்ப், இந்த ஹெல்ப்பில் கிளிக் பண்ணிங்கன்னா யூ வில் ஹாவ் டாக்குமெண்டேஷன், ஃபோரம்ஸ், கோர்ஸ், குவிக் ஸ்டார்ட் எல்லாம் இருக்குது. நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள். ஐ டோன்ட் வாண்ட் டு கிளிக் எவ்ரி ஆப்ஷன் டு ஷோ. இப்போ எனக்கு நேரம் இல்லை. ஐ வாண்ட் டு ஷோ சம்திங் விச் இஸ் ரியலி யூ கேம் ஃபார். ஓகே, இது ஒரு ஃபியூ லைன்ஸ் அபவுட் N8N பெனிஃபிட்ஸ் என்ன யூஸ் பண்ணுறதுக்குன்னு. நெக்ஸ்ட்டு ஹவு டு யூஸ் N8N, அதான் நான் சொல்லிட்டேனே. வெப் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணிவிட்டு டைரெக்டாக நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு ஒரு பெய்டு சப்ஸ்கிரிப்ஷனில் யூஸ் பண்ணுங்க. ஆனால் ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா 14 days ஃப்ரீ சார். நான் இப்போ ஃப்ரீ ட்ரையலில் தான் இருக்கிறேன். நான் இன்னும் பே பண்ணலை. நான் வேறு ஒரு ஓப்பன் ஏஐக்கு அங்கங்கே ஒரு சில பே பண்ணியிருக்கேன் தவிர இன்னும் பே பண்ணல. பட் இனிமேல் நான் இது பே பண்ண போகிறேன். ஐ ஹாவ் டு பர்ச்சேஸ் த 1 month சப்ஸ்கிரிப்ஷன். சாரி டு இன்டரப்ட் யூ. எஸ் சார். நீ இந்த பேமெண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் பற்றி இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு 2 நிமிஷம் கொடுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வேறு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே சார். தென் since it is open source, we can run locally or host ourselves. ஸோ நம்ம
லோக்கலாக டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அது கம்ப்ளீட்லி ஃப்ரீக்குள்ளே வந்துடும். வி டோன்ட் வாண்ட் டு பே. ஸோ எல்லா ஆக்சஸ் ஃபீச்சர்ஸ் கிடைக்கும். பட் அது லோக்கலாக டவுன்லோட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு அதில் சில டிபெண்டன்சிஸ் இருக்கு, விச் ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்கஸ் நவ். நெக்ஸ்ட்டு கிளவுடு ஹோஸ்டடில் என்ன பெனிஃபிட்ஸ் அண்ட் என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு. டேட்டா ஹேண்டலிங் ஹேப்பன்ஸ் வித் ஆன்லைன் சர்வர்ஸ் இன் கிளவுடு. ஸோ ஈஸி ஃபார் பிகினர்ஸ் டு லேர்ன், குவிக் செட்டப் அண்ட் ஈஸி டு யூஸ். அது நீங்கள் இப்போ பார்ப்போம். ஏபிஐ கால் அண்ட் ஹெச்டிடிபி ரிக்வஸ்ட் ஈஸிலி நடக்கும். பட் கான்ஸ் என்னென்னா நம்ம பே பண்ணணும். அந்த க்ளவுடில் யூஸ் பண்ணுறீங்கன்னா வி ஹாவ் டு பே அண்ட் யூஸ். டேட்டா ஹேண்டில்டு பை தேர்ட் பார்ட்டி, அவங்கள யாரோ வச்சுருப்பாங்க. அப்புறமா லேக்ஸ் எப்படி சொல்கிறதுன்னா நிறைய கஸ்டமைஸ் பண்ண முடியாது, கஸ்டமைசபிலிட்டி இருக்காது, அதான் சொல்கிறாங்க. அந்த என்ன இருக்கோ அப்படியே யூஸ் பண்ணணும். இதே நம்ம செல்ஃப் ஹோஸ்டடாக பண்ணிட்டோன்னா வி பிகம் ஓனர் ஆஃப் த டேட்டா. ஸோ எல்லாம் நமக்குள்ளே தான் இருக்கும், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஓப்பன் சோர்ஸாக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், ஃபுல்லி கஸ்டமைசபிள். பட் வி நீட் லாட் ஆஃப் கோடிங் நாலேஜ் டு டூ வித் செல்ஃப் ஹோஸ்டிங். அதான் ஒரு பிகினருக்கு இது டிஃபிகல்ட்டாக இருக்கும். இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது, பேக்கப் எடுக்கிறது, மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே நம்ம தான் பார்த்துக்கணும். மச் லார்ஜர் அண்ட் லேர்னிங் கர்வ். ஸோ பிகினருக்கு வெப் ஹோஸ்டிங் கரெக்டு. இஃப் யூ பிகம் மாஸ்டர், சார் நான் வெப்பில் தாறுமாற பண்ணிடுவேன் சார், ஆனால் தென் யூ கேன் கோ ஃபார் செல்ஃப் ஹோஸ்டட். நெக்ஸ்ட் டெர்மினாலஜிஸ். இதான் சார் ஃபைனல் டெர்மினாலஜிஸ். இதுக்கப்புறமா நான் உங்களுக்கு டெமோ காமிச்சிடுவேன். ஒர்க் ஸ்பேஸ், ப்ராஜெக்ட், ஒர்க் ஃப்ளோ, நோடு, 4 டெர்மினாலஜிஸ் இருக்கு. ஒர்க் ஸ்பேஸ் அண்ணா ஒன்றுமே இல்லை சார், ஜஸ்ட் நான் காமிக்கிறேன். நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்களா? லாகின், யூ கேம் லாகின் ஹியர். இதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த டேஷ்போர்டு, இதான் சார் ஒர்க் ஸ்பேஸு. இதான் ஒர்க் ஸ்பேஸ். இந்த ஒர்க் ஸ்பேஸில் நீங்கள் என்ன பண்ணலான்னா ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். ப்ராஜெக்ட், இந்த மை ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து ஏஐ டெஸ்ட் வெபினார் அன ஒரு ப்ராஜெக்ட். ஜஸ்ட் கிளிக் சேவ். டிஸ்கிரிப்ஷன் டைப் பண்ணால் யாருக்கு இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் அசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட மெம்பர்ஸ் இங்கே ஆட் பண்ண முடியும். தென் நான் தான் ப்ராஜெக்ட் அட்மின் மீ, ஸோ ஐ வில் கோ வித் சேவ் ப்ராஜெக்ட். ஸோ ஒர்க் ஸ்பேஸில் நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். If you go inside the project, we don't have anything. What next? Workspace is an organization unit where you can manage workflows, credentials, and project. Workflows பத்தி நான் இப்போ பேசல, credentials கூட பேசல, just project. So what is project? Project organizational container where we can keep multiple workflows. அப்போ நான் ப்ராஜெக்ட்குள்ளே வந்துட்டேன். இந்த ப்ராஜெக்டில் இங்கே கிரியேட் ஒர்க் ஃப்ளோன்னு இருக்கு. கிரியேட் ஒர்க் ஃப்ளோ, இதான் ஒர்க் ஃப்ளோ. இப்படி தான் இருக்கும். நான் இங்கே நேம் சொல்லவே இல்லை. கிரியேட் ஒர்க் ஃப்ளோன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்கலி ஒர்க் ஃப்ளோ மை ஒர்க் ஃப்ளோ 3 அந்த பேரில் கிரியேட் ஆயிடுச்சு. ஐ வில் சே ஏஐ வெபினார் ஒர்க் ஃப்ளோ, அவ்வளோ ஆட்டோ சேவ் ஆகிடும். when you come back here you will see one workflow here. How many times you click create workflow, that many workflows will get created automatically. Some few things வந்து auto save, நீங்க கிளிக் பண்ணாலே கிரியேட் ஆயிடும், க்ளோஸ் பண்ணாலே சேவ் ஆயிடும். இது சேவ் பட்டன் சில இடத்துல இருக்காது. there is no save button, there is no complete அந்த மாதிரி பட்டன் இருக்கு, சில இடத்துல மட்டும்தான் இருக்கும். so when we start working no we'll come to know all this. இதில் credentials இருக்கு, எக்ஸிக்யூஷன்ஸ் இருக்கு, வேரியபிள்ஸ் இருக்கு, டேட்டா டேபிள், so many options இருக்குங்க. so I cannot explain everything. I'm keep telling this word. I want to make it simple வைக்கலான்னு பார்க்குறேன். workflow. What is workflow? Is a visual node based automation designed to connect applications. இப்போ நம்ம பண்ண போறோம்.
டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு, ஏஜென்ட் எல்லா ப்ராசஸ் பில்ட் பண்ணதுக்கு ஒர்க் ஃப்ளோ தேவை. ஓகே, இதான் ஒர்க் ஃப்ளோ நமக்கு. இந்த ஒர்க் ஃப்ளோ, கிளிக் ஆன் திஸ் ஒர்க் ஃப்ளோ. ஓகே, இதில் தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், நோட்ஸ் கொண்டு வர போகிறோம். அண்டர் ஒர்க் ஃப்ளோ வி ஆர் கோயிங் டு ஆட் நோட். இங்கே ஆட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணியிருக்கா, கிளிக் பண்ணிங்கன்னா யூ வில் see the node ஒர்க் ஃப்ளோ வாட் ட்ரிகர் திஸ் ஒர்க் ஃப்ளோ. ட்ரிகர்ஸ் ஆனால் நோட்ஸ், இங்கே இதெல்லாமே நோடு. ட்ரிகர் மேனுவலி ஆன் ஆப் ஈவெண்ட் ஸ்கெட்யூல்டு வெப் ஹுக் கால், ஆல் தீஸ் ஆர் டைப்ஸ் ஆஃப் ஒர்க், சாரி டைப்ஸ் ஆஃப் நோட்ஸ் அன்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் அ நோடு? நோடுனா என்ன? A node is in N8N the fundamental building block of workflow, representing a single specific action, trigger, data transformation எல்லாமே இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டெமோ காமிக்க போகிறேன் சார். சரியா சார்? நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இன்னொரு ஒரு ஒரு 20 மினிட்ஸ் இருக்கும் சார், மேக்ஸிமம் சொல்கிறேன். 20 மினிட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஹாஃப் அன் ஹவர் முடிஞ்சு இந்த ஃபஸ்ட்டு ஹாஃப் அன் ஹவரில் ஏஐ ஆட்டோமேஷன், ஏஐ ஏஜென்ட்டுக்கான டிஃப்ரென்சஸ் நம்ம புரிஞ்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஹாஃப் அன் ஹவரில் ஒரு N8N டூல் பற்றி, அதில் இருக்க சில டெர்மினாலஜி பற்றி, அதில் ஒரு டூல் பார்த்து நம்ம ஒரு மைண்டில் இமேஜ் கிரியேட் ஆயிடுச்சு. இஸ் இட் ஓகே சார்? ஆல் கிளியர்? நோ? Yes, sir. ஹாப்பி? குட். யாருக்குமே எந்த கம்ப்ளைண்ட் இல்லைல்ல? Good, sir. If you have anything, please let me know. I will correct here itself. I don't want to continue with the same problem. நான் இங்கே கரெக்ட் பண்ணிக்கிறேன். லாங்குவேஜ் நான் சொல்கிறது, வாய்ஸில் எந்த பிரச்சனை இருந்தாலும் ப்ளீஸ் மென்ஷன் பண்ணுங்க. ஃபைன். நவ் கம்மிங் பேக். ஸோ 1 ஹவரில் நமக்கு அந்த 2 டிஃப்ரென்சஸ், 2 நாலேஜ் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இன்னும் 20 மினிட்ஸ் ஆர் மேக்ஸிமம் 30 மினிட்ஸ், அவ்வளோதான். இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, இதுக்கு கொஞ்சம் பேஸ் நாலேஜ் எனக்கு வேணும். அது நான் உங்களுக்கு கேள்வி கேட்டுக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சு நான் கேட்குறக்கு ஆன்சர் உங்களுக்கு தெரியும்னு எனக்கும் தெரியும். ஆனால் நான் கேட்பேன், நீங்கள் சொல்லுங்க. கூகுள் இருக்கு சார். கூகுள் சர்ச் இருக்கு. கூகுள் சர்ச் இன்ஜின். சாட் ஜிபிடி இருக்கு. சாட் ஜிபிடி மாதிரி கிராக் ஏஐ, டீப் சீக்கு, கிளாடு, ஸோ மெனி இருக்கு. சாட் ஜிபிடி எடுத்துக்கலாம். சாட் ஜிபிடி இருக்கு. இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லுங்க பார்ப்போம். ஒன் டிஃப்ரென்ஸ், நிறைய டிஃப்ரென்ஸ் வேண்டாம், சும்மா ஒரு டிஃப்ரென்ஸு சொல்லுங்க போதும். ChatGPT கிட்ட சார் ஒரு கொஸ்டின் கேட்டா எக்ஸாக்ட் ஆன்சர் தரும் சார். எக்ஸாக்ட் ஆன்சர் வரும். ஓகே. ஆனா கூகுள் கூகுள் கிட்ட கிட்ட ஒரே கேட்டா கொஸ்டின் கேட்டா காம்ப்ளெக்ஸா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் நாங்களா ஆச்சு. ஐடி போடும். அப்பாப்பா, சாட் நல்ல ஜிபிடிக்கு சொல்யூஷன். வந்து இவர் எல்லாம் இது கூகுளே யூஸ் பண்ணலையா? கூகுள் வந்து சர்ச் ரெண்டும் வேற பண்ணுங்க. ப்ரொவைடர்ஸ், ChatGPT வந்து அவ்வளோதான். ஏஐ ஏஜென்ட். சாரி சார், யாரோ மோகன் ராஜ் சாரா எது சொன்னீங்க? கூகுள் வந்துட்டு சர்ச் இன்ஜின், யா, ChatGPT வந்துட்டு ஒரு ஏஐ ஏஜென்ட். ஓகே. ஓகே, அது அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்? அவங்க கூகுள் பண்ற ப்ரொவைட்ஸ் ரெஸ்பான்ஸ். கூகுள் வந்து அது ரிலேட்டடா உள்ள எல்லா ஆன்சரையும் கொடுக்கும் சார். ஆமா, சாட் ஜிபிடி வந்து எக்ஸாக்ட் கரெக்ட் ஆன்சரா இருக்கும். எக்ஸாக்ட் கரெக்ட் ஆன்சர். ஓகே சார், ஃபைன். வேற யாராவது ஏதாவது சொல்லணுமா சார்? சார் கூகுள் வந்து ரெஃபரன்ஸ், சாட் ஜிபிடி வந்து சொல்யூஷன். கூகுள் வந்து ரெஃபரன்ஸு, சாட் ஜிபிடி வந்து சொல்யூஷன். மேபி நான் வந்து இதே தான் சொல்ல வந்தேன். கூகுள் என்ன கூகுள் சொல்ல சர்ச் வராங்க? என்ஜின் வெரஸ் சாட் ஜிபிடி வந்து ஏஐ பேஸ்டு டெக்ஸ்ட் டு டெக்ஸ்ட், அதே போல் வாய்ஸ் டு டெக்ஸ்ட், இது மாதிரி நீங்கள் வந்து கொடுக்குற ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன சொல்கிறது, இந்த பெட்டர் த ப்ராம்ப்ட், அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும். ஏஐ சாட் ஜிபிடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரெயின்டு மாடல் கட் ஆஃப் டேட் இருக்குது, அதுலேருந்து இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்கும். கூகுள் வந்து லைவ் சர்ச் ரிசல்ட்ஸ். ஓகே சார், நைஸ் சார். ஸோ 1 லைன் ஆன்சர் நான் கேட்டது என்னன்னா, கூகுள் வந்து நான் ஒரு கேள்வி கேட்டேன்னா அது ரெஃபரன்ஸ் கொடுத்துருவேன். நீ அந்த கேள்வி கேட்டது பாரு, இந்த லிங்க்ல அங்கே இருக்கு, இந்த லிங்க் இது இருக்கு, இது லிங்க் இருக்கு, இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கு, உனக்கு எது பெஸ்ட் தேவையோ நீ செலக்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிடுவான்.
So user has to go manually click on each link and find what he want actually. He take that and go. ChatGPT என்ன பண்ணுவான், அவன் பின்னாடி இருக்க LLM லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அந்த மாதிரி இருக்கு, அதில் போய் பெஸ்ட் ஆன்சர் ஆப்ஷன்ஸாக கண்டுபிடிச்சி மேனிப்புலேட் பண்ணியோ இல்லை அப்படி இருக்கிறது அப்படியோ கொடுத்துருவான். ஆனால் இங்கே ஒரு ப்ராப்ளம் என்ன தெரியுமா, ஆன்சர் தெரிஞ்சவங்களுக்கு ChatGPT கொடுக்குற ஆன்சர் கரெக்டாக இல்லையான்னு தெரியும். ஆனால் ஆன்சர் தெரியாதவங்களுக்கு இதுதான் கரெக்ட் ஆன்சர் நினைப்பாரு. எஸ் ஆனோவா? எஸ் சார், ட்ரூ. எஸ் ட்ரூ தானே? இது மிஸ்டேக் சார். இது பிக்கெஸ்ட் டிராபேக். இது ChatGPT இஸ் நாட் இன்டெலிஜென்ட். ஓகே, அதுக்கு பின்னாடி ChatGPT ஹிஸ்ட்ரி இருக்கு, அது சொல்லணும்னா டைம் வேஸ்ட் இது. ஸோ ChatGPT கொடுக்குற ஆன்சர் ரெஸ்பான்ஸ் எனக்கு எனக்கு ஆன்சர் தெரியலனா இதுதான் ஆன்சர் நான் கரெக்டாக நினச்சிட்டு நான் போயிடுவேன். ஓகேவா? ChatGPT கிட்ட இன்னொரு டிராபேக் என்ன தெரியுமா, ரியல் டைம் டேட்டா கொடுக்காது அது. இப்போ சென்னையில் வெதர் என்ன என்ன இருக்குன்னு சொன்னால் அது கேட்டால் கொடுப்பாங்களா சார்? அவன் டேட்டா மாடல் அது இல்லை பாஸ், எனக்கு அது தெரியாதுன்னு சொல்லுவான். ஆனால் அதே கூகுள் கிட்ட கேட்டால் அது தருவான். ஸோ நான் இப்போ எனக்கு இது ஒரு மாடல் வேணும். ஓகேவா? எனக்கு ஒரு 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 மாடல் வேணும். என்ன மாடல்னா, நான் வந்து நான் வந்து N8 ஸ்கோப் என்னன்னு கேட்டால் அது ஆன்சர் சொல்லணும். எனக்கு இன்னைக்கு சென்னையில் வெதர் என்ன கண்டிஷன் இருக்குன்னு கேட்டால் அதுக்கு பதில் கூட சொல்லணும். அப்படின்னா எனக்கு ரியல் டைம் டேட்டாவும் சொல்லணும், ப்ளஸ் நான் எந்த கேள்விக்கு பதில் கூட சொல்லணும். ஆனால் ரெண்டுமே மிக்சடாக வேணும் எனக்கு. ஐ வாண்ட் ஒன் மாடல் வேர் போத் ரியல் டைம் டேட்டாவும் எனக்கு வேணும், ப்ளஸ் எக்ஸிஸ்டிங் இன்ஃபர்மேஷனில் பெஸ்ட்டு ஆன்சர் கூட வேணும். இது ரெண்டு காம்பினேஷன் தான் வந்த ஒரு டூல் தான் பர்பெக்ஸ்லிட்டி. எனக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ் எஸ் சார். பர்பெக்ஸ்லிட்டி அதே தான் சொல்யூஷன். அந்த சார் வந்து அரவிந்த் சீனிவாஸ் அவர் பேர். அவர் நல்ல பாப்புலர் ஆகிட்டார் ரீசெண்ட்லி. ஏன்னா கூகுளோட க்ரோம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனார் $34 billion. அவர் கம்பெனி வந்து $20 billion தான். But he is ready to pay $34 billion to purchase the Google Chrome. ஸோ அது ஒரு சின்ன ஒரு பெரிய சென்சேஷன் நியூஸ். அது வேற. பட் பர்பெக்ஸ்லிட்டியோட கான்செப்ட் அதே தான். நீங்கள் பர்பெக்ஸ்லிட்டியில் சர்ச் பண்ணிங்கன்னா ரிசல்ட் கொடுப்பான், எந்தெந்த சோர்ஸில் வந்து எடுத்திருக்கேன் அதுவும் கொடுப்பான். ஸோ ஆஸ் எ ஹியூமன் ஐ வில் டேக் த பெஸ்ட்டு விச் சோர்ஸில் எடுத்திருக்கானு. அதான் அந்த கேப் தான் கம்ப்ளீட் பண்ணதான் அந்த பர்பெக்ஸ்லிட்டி. அந்த மாதிரி ஒரு மாடியூலில் ஒரு ஏஜென்ட்டை நம்ம இப்போ பில்ட் பண்ணலாமா சார்? ஓகே, N8Nல we are going to build our own model with N8N agent பில்ட் பண்ண போகிறோம். அப்போ எனக்கு என்னென்ன தேவை தெரியுமா? வாட் ஐ வாண்ட் ஒன் நோடு வேர் ஐ கேன் சேட் பண்ணுறதுக்கு ஒரு நோடு வேணும். நோடு சேட் பண்ணுறதுக்கு நான் டைப் பண்ணணுமே, அது ஒரு நோடு சார். ஐ வாண்ட் டு டைப் சம்திங், நோடு வேணும். நான் ரொம்ப கேஷுவலாக எழுதுறாங்க. இது ஆக்சுவலாக நல்ல ஃபார்மேட்டில் அந்த கன்சோலே வரும் அந்த அந்த ஒர்க் ஸ்பேஸில். ஸோ யூ கேன் see it. சேட் ஒரு சின்ன வேணும். பாயிண்ட்டுங்க. சொல்லுங்க பர்ப்ளெக்சிட்டி சார். வந்து டீப் ரிசர்ச் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. அதே போல் ChatGPT வந்து கட் ஆஃப் டேட் இருக்கிறதுனால அதில் வெப் எனேபிள் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வெப் எனேபிள் டூ வெப் சர்ச் அண்ட் கிவ் தி ஆன்சர்னா உங்களுக்கு அதே கரெக்ட் ஆன்சர்ஸ் வரும். சார் நான் ஆக்சுவலாக இனிஷியல் ஸ்டேஜில் இருக்குது தான் சொன்னது. இப்போ எல்லாருமே அப்படி இம்ப்ரூவ் ஆயிட்டாங்க. ஓகே சரியா? இப்போ சரி எனக்கு என்ன வேணும்னா சார், நான் இப்போ இது பண்ணுறதுக்கு என்ன தேவை அது மட்டும் தான் சார் சொல்லுவேன். சரி ஓகே ஓகேவா? ஐ வாண்ட் டு மேக் மை பாயிண்ட் இஸ் அ ஹைலைட். அதனால ஸோ நான் எனக்கு இன்னொரு என்ன வேணும்னா, நான் சேட்டில் டைப் பண்ண அது வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஏஜென்ட் வேணும், ஏஐ ஏஜென்ட்டு. அது ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஏஐ ஏஜென்ட் வேணும். இந்த ஏஜென்ட் வந்து இந்த ஏஜென்ட்டில் சில டூல்ஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம்.
அந்த டூல்ஸ் ஜஸ்ட் 1 minute. I came back. எனக்கு ஒரு ஏஜென்ட் வேணும். அந்த ஏஜென்ட் அதர் நோட்ஸோட கனெக்டடா இருப்பாங்களா? இந்த யார் நோட் தெரியுமா? நம்ம சாட் ஜிபிடி பேக் எண்ட்ல எல்எல்எம் மாடல் இருக்கா? சாட் மாடல். அந்த மாடல் எடுத்துக்கிறோம். We connect chat OpenAI model to this agent. அதுக்கப்புறமா இன்னொரு மாடல் நம்ம ஆட் பண்றோம். இந்த மாடல் வந்து SERP API அன ஒரு மாடல். இது ஆக்சுவலா இது ஒரு டூல். இது ஒரு டூல். SERP API. Chat OpenAI model for large language model. நம்ம எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு ப்ராசஸ் பண்ணி பதில் பண்றதுக்கு இந்த சாட் மாடல் இட்ஸ் எ நோடு. இது ஒரு நோடு. இது SERP API என்ன ஒன்று இருக்கு. இந்த SERP API கூகுளில் சர்ச் பண்ற டேட்டா எல்லாமே கலெக்ட் பண்ணுவான். இது திஸ் ஆல்சோ எ நோடு தட் வில் கலெக்ட் டேட்டா ஃப்ரம் டைரக்ட்லி கூகுள். அப்போ நம்ம கூகுள் சர்ச் ஒரு ஆட் பண்ணிட்டோம். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து ஒரு சாட் மாடல் ஓப்பன் ஏஐ மாடல் அட்டாச் பண்ணிட்டோம். யாருக்கு? ஒரு ஏஜென்ட், ஏஐ ஏஜென்ட் நோடுக்கு. அப்போ டோட்டல் எத்தனை நோட்ஸ் இருக்கு சார் இங்க? நோட் 1 டு டைப் அவர் டெக்ஸ்ட், அதான் சாட் நோடு. செகண்ட் நோடு சாட் ஓப்பன் ஏஐ மாடல் தட் வில் ஹாவ் த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் டேட்டா இன்ஃபர்மேஷன். செகண்ட் நோடு. தேர்ட் நோடு ரியல் டைம் டேட்டா கெட் பண்றதுக்கு. இது ரெண்டுமே கனெக்ட் பண்றதுக்கு இன்னொரு நோடு ஃபோர்த் ஏஜென்ட் நோடு. நோடு 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 நோடு. இன்னொரு ஒரே ஒரு நோடு மட்டும் இங்க எடுத்துக்கிறேன். இந்த நோடு வந்து சிம்பிள் மெமரி நோடுன்னு சொல்லுவாங்க. மெமரி நோடு. இது கிளியர் பிக்சர் நமக்கு அங்கே வந்துடும். ஜஸ்ட் சாம்பிள். இது எதுக்காகனா இஃப் ஐ டைப் சம்திங் ஹியர் டெக்ஸ்ட்டில் அது மெமரியில் ஸ்டோர் ஆகும். இப்போ சென்னையில் வெதர் என்னன்னு கேட்டேன், ஒரு சொல்லிடுச்சு. அப்போ ஹோட்டல்ஸ் சென்னைன்னு மென்ஷன் பண்ணாமல் ஹோட்டல் சொல்லுன்னா ஆட்டோமேட்டிக்கலி இட் நோஸ் தட் ஹீ இஸ் ஆஸ்கிங் அபவுட் சென்னை. அது மெமரியில் வச்சுக்கிட்டு அந்த சென்னை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டே இருப்போம். இது நான் லைவ் டெமோ இப்போ ஃபுல்லாக ஸ்க்ராட்சில் வந்து பில்ட் பண்ண போகிறேன் சார். பில்ட் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஓகே, ஷெல் வி ப்ரொசீட்? கொஞ்சம் Yes, sir. கன்ஃபியூஸ்டாக இருப்பீங்க நீங்கள். நோடன் சொல்கிறேன், இது சொல்கிறேன், என்னன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் பர்ஃபெக்ட் கிளாரிட்டி. லெட்ஸ் கோ. So what we have done so far, I came to overview. I logged in into my N8N console சொல்லக்கூடாது. ஒர்க் ஸ்பேஸில் வந்தோம். அதில் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். அண்டர் ப்ராஜெக்ட் we created one workflow. Under workflow we are going to build an agent by using nodes. Okay, any doubt sir இந்த 10 minutesல டிஸ்கஸ் பண்ணதுல? No, fine. இன்னும் 10 minutesல முடிச்சிடலாம். In 10 minutes is enough to build a super agent. Here இது நான் கொஞ்சம் ஓகே. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இங்கே சர்ச் பண்ற நோடு சர்ச். இது டைப் chat. இங்க ரைட் சைடில் chat and டைப் பண்ணியிருக்கேன். so many nodes are available sir. so many nodes are available. I click on chat. கிளிக் பண்ண இது வந்து ட்ரிகர் நோடு. இது ட்ரிகர் நோடு. ஆக்சுவலி நிறைய நோட் டைப்ஸ் இருக்கு. இது ட்ரிகர் நோடு. ஸோ ஒன் chat event. இந்த நோடு செலக்ட் பண்ணிட்டோம். ஒரு நோடு கிரியேட் ஆயிடுச்சு. இங்க வந்திருக்கு பாருங்க, ஆட்டோமேட்டிக்கலி வந்திருக்கு.
இது ஓப்பன் பண்ணீங்கன்னா ஓப்பன் சாட்னா இது வந்துச்சா சார்? Now you have to type something here. Who are you ன்னு கேட்குறேன். சரியா? Who are you? யாரு? எரரு. ஏய் நான் யாரு? நான் யாருமே இல்லை. ஹூ ஆர் யூ? எந்த ரெஸ்பான்ஸும் வரல. இன்புட் போயிருக்கு, சக்ஸஸ் அது. பட் அது ப்ராசஸ் பண்ணி ரிசல்ட் கொடுக்கறதுக்கு இங்கே யாரும் இல்லையே. ஸோ கிளியர் நோ? நோ ஒன் இஸ் தேர் ஹியர் டு ரெஸ்பாண்ட் பேக். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் 1 minute, நான் இந்த chat ஓப்பன் பண்ணியிருக்கேன். I close this chat. ஓகே. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க சார், ப்ளஸ் மார்க். ஐ எம் ஆடிங் ஒன் நோடு டு another node. AI agent. Searching AI agent. So many nodes are there. This is one of the agent, one of the most popular agent, AI agent. AI agent, add it. இதுல இருக்கா சார்? What is chat model, memory, what tool? Are you getting clear? Fine. Next, click on chat model. என்ன chat model நீங்க யூஸ் பண்ண போறீங்க? என்ன சார் chat நம்ம model செலக்ட் பண்ணாலே Anthropic AI, Azure OpenAI chat model, AWS Bedrock. இது மூணுமே எனக்கு தெரியும். DeepSeek தெரியும், Google Gemini தெரியும். நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணது இங்கே ஒலாமா இருக்கு. OpenAI chat model எடுத்துக்கலாமா? ஐ கேன் சூஸ் எனி chat model சார். லெமனாய்டு இருக்கு பாருங்க. I will go with this OpenAI chat model. இந்த OpenAI chat model நல்ல கவனிங்க சார். I have to tell something which is very important for us. இந்த ஸ்க்ரீன் கிளியர் பண்ணிக்கிறேன்னா N8N இங்கே இருக்கு. In that N8 we have agent AI ன்னு ஒன்று இருக்கு. ஏஜென்ட் இதில் தான் நம்ம யார் அட்டாச் பண்ணுறோம்? ஓப்பன் ஏஐயோட chat மாடல் அட்டாச் பண்ணுறோம். இங்கே அட்டாச் பண்ணுறோம். ஆக்சுவலி இந்த மாடல் இது ஒரு நோடு தான். அது ஆக்சுவலி பேக் எண்டில் இந்த மாடல் எங்கே இருக்கும்? யூனோ சார், ஓப்பன் ஏஐ பிளாட்ஃபார்ம். ஓப்பன் ஏஐ பிளாட்ஃபார்ம் இது ஒரு பிளேஸ் சார். இங்கே தான் எல்லா மாடியூல்ஸும் இங்கே பில்ட் ஆகிருக்கும் சார். I have to sign up, sign in. இங்கே தான் சார் இருக்கும். உங்கள்கிட்ட இருக்க ஏஜென்ட் பில்டர். ஐ குட் ஹவ் டேக் த சேம் திங் ஹியர் ஆல்சோ. இங்கே தான் ஓப்பன் ஏஐ மாடல், இதான் பிளாட்ஃபார்ம். இன் திஸ் பிளாட்ஃபார்ம் ஒன்லி வி கேன் டூ லாட் ஆஃப் திங்ஸ். ஐ ஆம் கோயிங் டு யூஸ் திஸ் மாடல் ஃபார் அவர் ஏஜென்ட். என்னோட ஏஜென்ட் எங்கே சார்? இங்கே இருக்கு. இந்த ஏஜென்ட்டுக்கு இந்த மாடலுக்கு கனெக்ட் பண்ணணும் சார். ஐ மீன் இந்த நோடுக்கு இந்த பாருங்க, GPT-5 மினி மாடல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ whenever I say something, the node will go to the AI model and get the details. அப்போ ரெண்டுமே கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு API கீஸ் అనేది தேவை. There is a API key. I already have one key. I could have deleted this. Okay, no problem. I will create a new one here. I'll create a new key. I say class key create. இது ரொம்ப சென்சிட்டிவான கீ. இது ஆக்சுவலாக இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஆன் கிளாஸில், ஐ மீன் ஒரு ஷேர் ஸ்க்ரீனில் இது காப்பி. இந்த கீ வந்து யார்கிட்ட இருக்கோ என்னோட அக்கௌண்ட்டோட அவங்கள மாடல் யூஸ் பண்ண முடியும். நான் இந்த அக்கௌண்ட்டில் இதெல்லாம் கொஞ்சம் பே பண்ணி வாங்கியிருக்கணும். ஆல்ரெடி நான் ஒரு $5 பே பண்ணிவிட்டு இந்த மாடலில் வாங்கியிருக்கேன்.
then I go here, sorry, here. இந்த OpenAI மாடலோட ஏஜென்ட் நோடில் செட்டப் credentials இருக்கும். இந்த setup credentials, I'll paste it here, which means whenever I insert something, this will directly call to OpenAI model database and get information. அப்போனா நான் என்னென்ன இங்கே கேள்வி கேட்குறேனோ அந்த கேள்வி எல்லாமே டைரெக்டாக பேக் எண்டில் எங்கே போய் சார் ஆட் ஆகும்? OpenAI மாடலில் போகும். இப்போ பாருங்க, இப்போ நான் இங்கே ஏதாவது ஒரு மெசேஜ் பண்ணுறேன் வச்சுக்கோங்களேன், ஹவ் ஆர் யூன்னு ட்ரை பண்ணலாமா? ஓப்பன் சாட். இது வரைக்கும் ஹவ் ஆர் யூன்னு கேட்டேன், இல்லை ஹூ ஆர் யூ, ஹூ ஆர் யூ மெசேஜ் வரல. ஹூ ஆர் யூ கேட்குறேன் கேள்வி. ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? லாஸ்ட் டைம் இதே தானே கேட்டேன். லாஸ்ட் டைம் என்ன ஆன்சர் வந்தது? நீ என்ன கேட்குறேன்னு புரியல போன்னு சொன்னான். நான் இப்போ ஐ ஆம் ஏஐ அசிஸ்டன்ட் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் கிரியேட்டட் பை ஓப்பன் ஏஐ எப்படி வந்துச்சு சார் இந்த நோடா? அப்போ இந்த நோடுக்குள்ள இல்லை, நோடு கனெக்டட் டு வேர்? திஸ் நோடு கனெக்டட் டு OpenAI, direct OpenAI. ஆ, யூ அண்டர்ஸ்டுட்? நோ, புரிஞ்சுதா எல்லாருக்குமே? We are getting இதான் சார் access க்ரூஷியல். from there. எஸ். அப்போ நான் ஆத்தன்டிகேஷனுக்கு இங்கே கொடுத்ததுனால அந்த நோடு இங்கே டயல் பண்ணுது. இங்கே டயல் பண்ணி இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் டேட்டா எடுத்துட்டு அங்கே அந்த ரெஸ்பான்ஸ் பண்ணுது. இங்கே க்ரீன் பார்த்தீங்களா? யூ அண்டர்ஸ்டாண்ட்? த க்ரீன் இஸ் அவர் சக்ஸஸ். ரெட் வரக்கூடாது. நான் ஏதாவது கீ மிஸ்டேக்கோ இல்லை மாடல் ஏதாவது சூஸ் பண்ணி ஏதாவது தப்பாக ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருந்தா மிஸ்டேக் ஆகிருக்கும். ஏன்னா நான் அவ்வளோ காம்ப்ளெக்ஸ் சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணல, ரொம்ப சிம்பிள், கிளிக்கு காப்பி பேஸ்ட் அவ்வளோதான் பண்ணேன். நத்திங் சேஞ்ச்டு. வி ஹாவ் லாட் ஆஃப் திங்ஸ் டு சேஞ்ச்டு. அது எதுவுமே பண்ணலை நான். ஓகே இப்போ சொல்கிறாரா? இப்போ நான் இங்கே ஒரு கேள்வி கேட்குறேன். ஐ லாஸ்ட் சம்திங். வாட் இஸ் வெதர் இன் சென்னை அன்னு கேட்குறேன். சொல்லிவிடுமா? கொஞ்சம் மேலே எடுத்துக்கிறேன். இந்த பாருங்க, I cannot fetch live weather data from here. Do you want me to look up current condition Chennai? If you web allow look Chennai usual climate இப்படி தான் இருக்குன்னு சொல்றான். ஆனா how to get current weather ன்னா நீ ஃபோன்ல போ, கம்ப்யூட்டர்ல போ, இங்க போ, அங்க போ. யோ, நீ எதுக்கு வந்தா? You understand sir what I'm trying to say? அது ஒரு இப்போ நம்ம ஜெய் சார் சொன்ன மாதிரி அங்கே ஒரு ஃபீச்சர் எனேபிள் பண்ணா நடக்கும். அது எனக்கு வேண்டாம் சார். அது நான் சொல்லிட்டேன்னா இப்போ இன்னும் டூல் மிஸ் ஆயிடுமே. ஸோ எனக்கு ரியல் டைம் டேட்டா இவன் தரமாட்டேன். ஐ வாண்ட் ரியல் டைம் டேட்டா. அதுக்கு நான் ஒரு நோடை ஆட் பண்ணிக்கிறேன். சரியா? வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் கோ டு அனதர் டூல். அந்த ஏஜென்ட்டுக்கு இன்னொரு டூல் பில்ட் பண்ண போகிறேன். இந்த டூல் வந்து சர்ப் ஏபிஐ ஒன்று இருக்கு. சர்ப் ஏபிஐ கூகுளோட ரியல் டைம் டேட்டா சர்ச் பண்ணுறதுக்கான ஒரு நோடு இது. திஸ் இஸ் ஆல்சோ ஏ நோடு. கூகுள் டேட்டா சர்ச் பண்ணுறதுக்கான டூலு இது. வந்து சர்ச் தான் பண்ணுவான், இல்லை நீங்கள் சர்ச் மட்டும்தான் வேணும். கூகுள் சர்ச்சா, நியூஸா, இல்லை ப்ளே கேம்ஸா, ப்ராடக்ட்ஸா, சர்ச் தான். ஐ வாண்ட் சர்ச். இது எல்லாம் டிஃபால்ட்டாக விட்டுருவேன் சார். ஐ எம் நாட் கோயிங் டு டெல் எனி திங். ஐ எம் நாட் கோயிங் டு எக்ஸ்பிளைன். இன்ஃபேக்ட் ஐ கேன் எக்ஸ்பிளைன் லாட் ஆஃப் திங்ஸ் ஹியர். ஐ வாண்ட் டு மேக் இட் வெரி சிம்பிள். இப்போ இந்த சர்ப் ஏபிஐ இருக்கா? லெட்ஸ் கோ தேர். சர்ப் ஏபிஐ சர்ச் கூட இருக்கு. சர்ப் வேற, சர்ச் வேற.
serpapi.comல போங்க. இது ஒரு வெப்சைட். ஸோ யூ ஹாவ் டு ரிஜிஸ்டர் ஃபர்ஸ்ட். ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா சேம் ஆஸ் யூஷுவல் சைன் அப் பண்ணணும். சிம்பிள் ப்ராசஸ். ஒன்ஸ் சைன் அப் தென் சைன் இன். சைன் இன் வித் கூகுள். எப்படி இது வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? எனக்கு தெரியல, நீங்கள் தான் சொல்லணும். ஸோ எல்லா நோட்லயும் நம்ம ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாதான் இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா சார்? ஆமாம், அந்தந்த வெண்டார் நோடு யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் அக்கௌண்ட் இருக்கணும். இப்போ சர்ப் ஏபிஐயில் வர இங்கே கூட நமக்கு ஃப்ரீ பிளானில் தான் நான் இருக்கிறேன். இப்போதுக்கு 6 சர்ச் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். We have 250 search. Sir, every tool will have the free facility, sir. If you want to learn, right, you will have all the free options to learn. But அது வச்சு நீங்க பெருசா பிசினஸ் பண்றீங்க இல்ல you are going to give a solution for companies and then you have to go for purchase. இதான் fact. Every tool is available for free at limited. அது போதும் நம்ம லேர்ன் பண்றதுக்கு. Now come back here. API key. ஆல்ரெடி கீ இருக்கு, இதே யூஸ் பண்ணலாம். ஆர் வி கேன் ரீஜென்ரேட். இல்லைனா ஜென்ரேட் பண்ணலாம். ஆல்ரெடி இருக்கு, இதே யூஸ் பண்ணிக்கிறேன் நான். ஐ வில் யூஸ் இட் சேம். I'll go here. I will come to this. I will set up credential. So I'll paste the key here and save. That's all. So இங்க successful வரும் சார். If you made any mistake, no, definitely will give error. ஸோ நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கனால எனக்கு மிஸ்டேக் வரல. அட் ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஃபேஸ்ட் மெனி ப்ராப்ளம்ஸ். எனக்கு நிறைய வாட்டி ரெட் கலர் எல்லாம் வந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு வர சின்ன நோட் ஆட் பண்ணிக்கிறேன். கிளிக் ஆன் திஸ் சிம்பிள் மெமரி. அதான் சொன்னானே நடுவில், இது ஆப்ஷனல் தான். இது ஆப்ஷனல் தான். சிம்பிள் மெமரி நோடு. இது என்ன மீனிங்னா ஆட் ஆகலையா? இங்கே ஆட் ஆகிருக்கு. சிம்பிள் மெமரி. ஓகே, இங்கே வைக்கிறேன், இங்கே வச்சுக்கிறேன், இங்கே வச்சுக்கிறேன், இங்கே வைக்கிறேன், இங்கே மூவ் பண்ணிக்கிறேன். சூப்பராக இருக்கு. எஸ், ஆல் டன். இப்போ ஃபைனலி கேட்டுடலாமா ஒரு கொஷனை? வாட் வி சப்போஸ் டு அச்சீவ்? இவர் யார் சார்? சாட். இவர் யார் சார்? எல்எல்எம், ஓப்பன் ஏஐ மாடல். இவர் யார் சார்? ரியல் டைம் டேட்டா ஃப்ளெச் பண்ணி கொடுக்குறவர். இவர் யாரு? நம்ம என்னென்ன சாட்ல டைப் பண்ணுறோம் அந்த மெமரி இங்கே வைப்பாரு. அடிக்கடி நான் சென்னை 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 மென்ஷன் பண்ண தேவையில்லை. லெட்ஸ் கோ ஹியர் நவ். ஓப்பன் திஸ் டைம் அகெயின். இப்போ அதே கேள்வி கேட்கலாமா சார்? ஆனால் நான் இங்கே இந்த ரிசல்ட்டு போகிறது இப்படி நான் உங்களுக்கு காமிக்கணும். ஸோ ஐ ஜஸ்ட் இது நல்லா இருக்கும். நவ் யூ கேன் சி ஹவு ஈச் நோட் வில் ஒர்க். ரிசல்ட் என்ன வரும்னது நம்ம இங்கே பார்க்குற ரிசல்ட் கிடையாது. இங்கே நான் டைப் பண்ண என்னென்ன ப்ராசஸ் நடக்கும்னே தான் ரிசல்ட். லெட்ஸ் சி வாட் இஸ் வெதர் இன் சென்னை. இது வரைக்கும் என்ன சொல்லிடுச்சு? என்ன சொல்லிட்டாரு பாருங்க. இங்கே போகிறேன், இங்கே செக் பண்ணுறேன், இவர்கிட்ட இல்லை. அந்த உடனே மெமரி வந்துடுச்சு. அப்புறமா எங்கே போகிறான், இவர் வந்து கூகுளில் சர்ச் பண்ணுறாரு, சர்ச் பண்ணி ரிசல்ட் கொடுக்குறாரு. அது ப்ராசஸ் பண்ணி நமக்கு ரிசல்ட்டாக கொடுக்குறான். அவுட்புட் இங்கே வந்துடும். எங்கேயும் ரெட்டில் இல்லை சார். ப்ராசஸ் இருக்கும்போது அது ஏதோ க்ரீன், அது அந்த ஆரஞ்சில் போகும். அது ஓகே ப்ராசஸ் நடக்கும்போது. பினிஸ்டுக்கு அப்புறமா ரெட்டில் வரக்கூடாது. ரெட்டில் வந்திருந்தா ஏபிஐ மிஸ்டேக், அந்த நோடு மிஸ்டேக், நம்ம கான்ஃபிகரேஷன் மிஸ்டேக், இட் குட் பி எனிதிங். ஒருவேளை மிஸ்டேக் வந்திருந்தாலும் அது ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஏஐ அசிஸ்டன்ட்னு இருக்கும். இவங்கக்கிட்ட அந்த பேஸ்ட் பண்ணிங்கன்னா அவனே சொல்யூஷன் கொடுப்பாரான். இப்போ நான் அந்த ட்ரபுள் ஷூட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் எடுக்கவே இல்லை இங்கே. ஸோ மை பிளான் நாட் டு ஷோ எனி எரர். அதான் பிளான். இல்லைனா எரர் வர வச்சு பண்ணியிருப்பேன்.
ஸோ லெட்ஸ் கோ ஸ்மூத்லி. ஸோ இங்கே காமிக்கிறான், டு யூ மீன் சென்னை இந்தியா, யூ வாண்ட் கரண்ட் கண்டிஷன் அவர்லி ஃபோர்காஸ்ட்டு. ஆமாம் எஸ்ன்னு சொல்லிடுறேன். எஸ் தான் சொன்னேன், ஆனால் சென்னையிலன்னு மென்ஷன் பண்ணலை, ஏன்னா மெமரியில் இருக்கு. தேங்க்ஸ், ஜஸ்ட் கன்ஃபார்ம், டு யூ மீன் சென்னை. மறுபடியும் அதே கேட்குறேன். எஸ். Nice, right? Okay, sir, got it. I flash whether Chennai condition now. Huh? Hourly, any which Celsiusல வேணுமா ஃபாரின்ஹீட்ல வேணுமா? ஓகே, நிறைய வாட்டி இங்கே கிளிக் இங்கே. ஸோ எப்போ இந்த நோடு ஒர்க் ஆகுதோ அந்த நோடு இந்த ஏபிஐ கீ வச்சு அங்கே கால் பண்ணுறேன். எப்போ இந்த நோடு எக்ஸிக்யூட் ஆகுதோ இந்த நோடு அந்த கீ வச்சு அங்கே கால் பண்ணுறேன். ஓகே, என்ன இப்படி கேள்வி கேட்குறான்? பெஸ்ட் ஹோட்டல்ஸ் இன் சென்னை. இங்கே போய் பார்க்குறேன், சென்னையில் ஹோட்டல்ஸ் இந்த டேட்டாவில் இருக்காது. ஸோ ஆப்வியஸ்லி இட் ஹேஸ் டு கோ இன் அ ரியல் டைம் சர்ச். Just give some list யார் வை. என்ன கேள்வி கேட்குறேன்? ஏதாவது ஹோட்டல் லிஸ்ட் கொடு நீ ஃபர்ஸ்ட். எந்த ஏரியா இருந்தா என்ன? இல்லை, எல்லாத்துக்குமே கேள்வி தான் கேட்டுட்டே இருக்கேன். 1 minute, நான் இங்கே வந்து இது ஒரு ரிசல்ட் காமிக்கிறேன். இது பாருங்க சார், லாஸ்ட் டைம் நமக்கு சர்ச் இருந்ததா? அந்த மைனஸ் ஆயிருக்கா? ஸோ whenever I send a request, இங்கே எப்போ இங்கே சர்ச் நடந்திருக்கோ அதில் மைனஸ் ஆகிட்டே வரும். அதில் மைனஸ் ஆகிட்டே வரும். ஓகே, ஹிந்தி. இங்கே போகணும். You got it, sir? Everyone understood? எப்படின்னு? என்ன ரிசல்ட் கொடுக்குறான்? ஃபில்டர் பண்ணுறேன் அந்த ப்ராம்ப்ட். வேற என்ன நீங்க கேள்வி கேட்கணும் சார்? கேளுங்க. சார் இப்போ இந்த எஸ் சார். பிளாட்ஃபார்ம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொன்னீங்களே சார், இல்லை $5. ஆமாம் ஆமாம். ஸோ நம்ம இப்போ
ஏதாவது ட்ரை பண்ணணும்னா பர்ச்சேஸ் பண்ணணுமா? இல்லை சார், இப்போ உங்களுக்கு தேவையில்லை, பர்ச்சேஸ் பண்ண தேவையில்லை. ஓகே, ஃப்ரீ இது முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குமா ஆமாம், சார்? ஃப்ரீ முடிஞ்சதுக்கப்புறமா பர்ச்சேஸ் பண்ணலாம். பட் ஆஸ் ஆஃப் நவ் நீங்கள் எதுக்குமே பர்ச்சேஸ் பண்ண தேவையில்லை சார். ஓகே சார், தேங்க்யூ. சார் இது இது வந்து இதே மாதிரி வெப் போர்ட்டலில் இப்படி தான் கேள்வி கேட்க முடியுமா? இல்லை தனியாக இந்த ஸ்க்ரீன் எதுவுமே தெரியாமல் ஒரு பாக்ஸில் மட்டும் ஆக்சுவலாக என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன டூல் யூஸ் பண்ணியிருக்கோம் தெரியாமல் ஒரு பாக்ஸில் நம்ம கொஸ்டின் கேட்க ஆன்சர் வர மாதிரி இருக்குமா சார்? ஆக்சுவலி இருக்குது சார், அந்த ஃபெசிலிட்டி இருக்குது. அது வந்து ஒரு ஃபார்மாகவே நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஒரு ஃப்ரண்ட் அண்ட் இன்னும் நிறைய இங்கே டூல்ஸ் இருக்கா, ஓகே இந்த டூல்ஸ் எல்லாம் நிறைய இன்னும் ஃபார்ம் மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அந்த ஃபார்மில் நமக்கு ஆக்சுவலாக இங்கே டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை சார். நான் ஓகே சார் எப்படி பண்ணலான்னா, நீங்கள் ஒரு ஃபார்ம் ஒரு யூஆர்எல் கொடுப்பான். அந்த யூஆர்எல் நம்ம இங்கே ப்ரௌசரில் வச்சுட்டு அங்கே நம்ம டைப் பண்ணிங்கன்னா ம் அந்த டைப் பண்ணதில் அங்கே ரிசல்ட் ஆகி நமக்கு இங்கே வரும். ஆனால் நடக்கிற ப்ராசஸ் ஃபுல்லாகவே பேக்எண்டில் நடக்கும். ஓகே சரியா? நடக்கிற சரி பேக்எண்டில் ஃபுல்லாகவே ப்ராசஸ் பேக்எண்டில் நடக்கும். இப்போ சிமிலராக இந்த டூலில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அசூர் ரிலேட்டடாக இப்போ என்வாயர்மெண்ட் உள்ள அசூரை நம்ம வந்து கனெக்ட் பண்ணோம்னா அதில் உள்ள சர்வர்ஸ் என்ன டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி குறி கேட்டோம்னா கூட அது எல்லாமே கொடுக்கும். அப்படிதானே சார்? ஷூர், எஸ் சார். ஸோ இட்ஸ் சிமிலர் ஆன் ப்ரமுக்கும் நமக்கு ஏதாச்சும் பண்ண முடியுமா சார்? மீன்ஸ் லைக் அந்த என்வாயர்மெண்ட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் பண்ண முடியுமா சார்? அந்த ஆன் ப்ரமிசஸில் இருக்க சர்வர்ஸ்க்காகட்டும் இல்லை ஆன் ப்ரமிஸில் இருக்க சர்வீசஸ்க்காகட்டும் இந்த பில்டு பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட இருக்க ஒரே ஒரு வழி என்னென்னா சார், இந்த நோடு நான் ஒரு வாட்டி இது ஸ்டெப் பேக்கில் வரேன். ஒரு நியூ ஒர்க் ஃப்ளோ க்ரியேட் பண்ணுறேன். இந்த ஒர்க் ஃப்ளோவில் இங்கே ஆட் ஸ்க்ராட்சில் இங்கே இருக்கா? ஆமாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிலையெல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். S3 கூட வேண்டாம், ஏடபிள்யூஎஸ் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா இருக்கும். பார்த்தீங்களா எத்தனை நோட்ஸ் இருக்குன்னு ஏடபிள்யூஎஸ் ரிலேட்டடாக? ஓகே நான் சொல்கிறேனே, இட் இஸ் ஆல் ரிலேட்டட் டு நோடு சார். அந்த நோடு பற்றி, அந்த நோடு இங்கே இருந்தால் அப்போ அந்த நோடோட டீட்டெயில்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா யூ கேன் டூ சம்திங். ஓகே சார். சும்மா சர்வர் அண்ட் சர்ச் பண்ணுறேன்னா சர்வர் ம் எம்சிபி இது ஒன் ஆஃப் த பாப்புலர் நோடு. இது ஓகே ஸ்ட்ரைக்கு, செக்யூரு, டிஜிட்டல் ஓஷன்னு, இந்த மாதிரி நோடு தான் இங்கே தேவை. ஒருவேளை நமக்கு நோடு இல்லைன்னா அது மேனுவலாக கிரியேட் பண்ணுற ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க, பட் அதுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் தெரியணும். ஓகே அஷூர் நோட்ஸ். பட் இன்னொரு என்ன பாயிண்ட் என்னென்னா சார், டே டு டே இது இவால்வ் ஆகிட்டே இருக்கு. ஸோ நேற்று பார்த்த நோடோட இன்னைக்கு நோட்ஸ் நிறைய இருக்கும். புரியுது சார். இது நம்பர் 1. செகண்ட் பாயிண்ட் வந்து இங்கே டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். டெம்ப்ளேட்ஸ் 1043 ஐடி ஆப்ரேஷன் ஆட்டோமேஷனோட ஒர்க் ஃப்ளோ டெம்ப்ளேட்ஸ் இங்கே வச்சுருக்காங்க இவங்க. ஓகே, ஸோ வி ஹாவ் டு சர்ச் ஃபார் ஐடி ஆப்ரேஷன்ஸ். அதான் ஃபில்டர் பண்ணிவிட்டு இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா யூ வில் சி பேக்கப் ஆல் NA10 ஒர்க் ஃப்ளோஸ் கூகுள் டிரைவா, ரிப்போர்ட் NA10 ஒர்க் ஃப்ளோஸ், ஸ்கிராப், அப்புறமா இம்போர்ட் டேட்டா ஃப்ரம் MySQL in Google Sheets, வீக்லி ஷார்டன் அனலைஸ் இமெயில்ஸ் ஹெடர்ஸ் வித் IP, செக்ஆப்ஸ், SSL சர்டிஃபிகேட். இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் சார், இதெல்லாம் டெம்ப்ளேட்ஸ். இது ஓகே சார். ப்ரீ டிசைன் டெம்ப்ளேட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வெப்சைட் ஸ்கேம் ரிஸ்க் டிடெக்டர் வித் GPT-40 இது கிளிக் பண்ணிட்டானா எனக்கு இந்த டெம்ப்ளேட் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். கிளிக் டு எக்ஸ்ப்ளோர். சார் இது ஃப்ரீ டு யூஸ்னே இருக்கு, வி கேன் யூஸ் இட். என்னோட இதில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா யூ வில் சி மச் டீட்டெயில் அபவுட் த டெம்ப்ளேட். இது எப்படி ஒர்க் ஆகும், அதில் என்னென்ன இதில் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க, என்ன நோட்ஸ் இருக்குது, எல்லா டீட்டெயிலிங் இருக்கும் சார். சார் ஹலோ சார். எஸ் சொல்லுங்க முனிப்பா. சார் இந்த டூல வந்து அஷூரோட இல்லை ஏடபிள்யூஸோட கனெக்ட் பண்ணிட்டா சார் ஒரு சர்வீஸை கிரியேட் பண்ண முடியுமா சார் ரியல் டைம்ல? சார் நீங்க நீங்க வந்து ஒரு சேட் ஜிபிடி கூட ஒர்க் பண்ற மாதிரி சொல்லி கொடுத்தீங்க சார், டெக்ஸ்ட் மாதிரி. இதை வந்து ஒரு ரியல் டைம்லோட கனெக்ட் பண்ண முடியுமா சார்? ரியல் பண்ண டைம் முடியும், பண்ண முடியும்.
அஷூர்ல ஏதாவது ஒரு அதான் சொல்றேன் சர்வீஸ் கிரியேட் அதான் சொல்றேன் நோடு நம்மளோட நோடு டைப் பேஸ் பண்ணி தான் இது. ம் நம்மளோட நோடு டைப் என்ன இருக்கு ம் அந்த டைப் நம்ம சர்ச் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ம் அதுல இங்க நான் இன்னும் நிறைய சொல்லலை, தியரிட்டிக்கலா இருந்தது, நான் பிளான் பண்ணேன். 5 ஓகே டைப்ஸ் ஆஃப் நோடு: ட்ரிகர் நோடு, ஆக்ஷன் நோடு, யூட்டிலிட்டி நோடு, கோட் நோடு, ஏஐ நோடு. ம் அதில் ட்ரிகர் நோடு என்ன, அவன் என்னென்ன பண்ணுவான்? ஆக்ஷன் நோடு என்ன, அவன் என்னென்ன பண்ணுவான்? யூட்டிலிட்டி நோடு என்ன, அவன் என்னென்ன பண்ணுவான்? அட்வான்ஸ் நோடு, கோர் நோடு, ஈச் நோடு பற்றி. அப்போ நோடுக்குள்ளே இருக்க ஆப்ஷன்ஸு. ம் ஸோ நம்மளோட டாஸ்க் அதான் சொல்கிறேன், என்னென்னா நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அந்த ம் ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணணும், ஸ்பாட் த ப்ராப்ளம், கம் ஹியர், சர்ச் ஃபார் த நோட்ஸ். ஓகே சரியா? அந்த ஓகே நோடு சர்ச் பண்ணுங்க அண்ட் சார் கெட் ம் டீடைல்ஸ் அபவுட் த நோடு. அந்த ம் நோடுக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண கேப்பபிலிட்டி இருக்கான்னு பார்க்கணும். ம் எஸ் அண்ணா தென் இம்ப்ளிமெண்ட் டெஸ்ட் பண்ணணும். ம் நீங்க கேட்ட கேள்விக்கு ஆன்சர் எஸ். ஹவு ம் டு மேக் இட் எஸ் தான் டிஃபிகல்ட்டிங்க. சார் இப்போ இந்த நோடோட இந்த இதை கனெக்ட் பண்ணிடுறோம் சார். இப்போ கமாண்ட் வந்து எங்கேருந்து சார் கொடுக்கணும்? என்ஐடி டூல்லேருந்து கொடுக்கணுமா கிரியேட் பண்ணுறதுக்கு? என்னோட கொஸ்டின் அதான் சார். அதுக்கு இன்னொரு நோடு கிரியேட் பண்ணிட்டு நீங்க கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஒரு சாட் மாடல் ரெடி பண்ணலாம். ஓகே, இங்கே என்ஐடிலேருந்து நம்ம கமாண்ட் கொடுத்து ம் அஷூரில் ம் ஒரு சர்வீஸ் கிரியேட் ஆகும் சார். எஸ் கரெக்டா? எஸ் ஓகே, லைக் இது ஒரு பவர் ஷெல் மாதிரி வச்சுக்கலாம் சார். கரெக்டா சார்? பவர் ஷெல் இப்படி சொல்லக்கூடாது. ஓகே, ஆ ஒரு எக்ஸாம்பிளா பேசுறதுக்கு அப்படி எக்ஸாம்பிளுக்காக வைக்கலாம். சொன்னேன் சார். ம் பவர் ஷெல் மாதிரி இங்க வந்து என்ஐடில இருந்து ஒரு கமாண்ட் கொடுத்தீங்கன்னா கனெக்ட் ஆகிட்டு அஷூர்ல ஒரு கிரியேட் ஆகும் சர்வீசஸ். எஸ் பாசிபிள். யா ஓகே பட் இது ஒன் பாயிண்ட் சொல்றேன், இது கிரியேட் பண்றதுக்கு மட்டும் கிடையாது. ம் சரியா? அதுக்கு தான் டெராஃபார்ம் வச்சிருக்காங்க. அதான் If you கேட்டேன் சார். want to deploy to resources to cloud, this is ம் not at all a best platform. ம் இல்ல சும்மா ஒருத்தர் எக்ஸாம்பிள் வந்து கேட்டேன். இல்லை, ஆமா, இதுக்கு நம்ம வேற வேணும்னா பேசிக்கலாம். ம் நீங்க வேணும்னா இப்படி நினைச்சு பாருங்க, ஒரு சர்வர்ல ஒரிஜினேட் ஆன ஒரு லாக் ம் அஜூர் லாக் அனாலிட்டிக்ஸ் ஸ்பேஸ்ல ஸ்டோர் ஆகணும்னா அதுக்கு என்ஐட் ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லிக்கலாம். எஸ் சார். சரியா? அதுக்கு மேட்ச் ஆகும் தவிர, பட் ம் கிரியேட் பண்றதுக்கு டெராஃபார்ம் தான் பெஸ்ட். ஓகே எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின். சார் இப்போ இதுல நம்ம ஏஜென்ட் செலக்ட் பண்றோம்ல சார், அப்போ நம்ம இப்போ இது N8N விண்டோல பண்றோம், அந்த ஏஜென்ட் வந்து அது எதுவா வேணா இருக்கலாம்ல சார், நம்ம நோடு செலக்ட் பண்றது? எஸ், என்ன வேணா இருக்கலாம் சார். இப்போ நம்ம இது ஃபுல் பண்றது எல்லாமே வந்து இப்போ N8N தான் டூல்ல யூஸ் பண்றோம், கரெக்டா சார்? ம் அதுதான் வந்து இப்போ ம் டூல் நம்ம யூஸ் பண்றது தான். இந்த விண்டோ எஸ் ஃபுல்லா N8N தான் இது, கரெக்டா சார்? ஆமா. சார் இப்போ கிளவுடோட நம்ம அஷோரோல ஏடபிள்யூஎஸ்ல இன்ட்ராக்ட் பண்ணோம்னா எந்த மாதிரி ரெக்வஸ்ட் நம்ம கேட்கலாம் சார்? இப்போ நம்ம ரிசோர்சஸ் கிரியேட் பண்ண முடியாது, கரெக்ட்? ஏன்னா ரிசோர்சஸ் வந்து நம்ம டெராஃபார்ம் தான் பெஸ்ட் ஆப்ஷன் சார். அபார்ட் ஃப்ரம் ரிசோர்ஸ் கிரியேஷன் இப்போ கிளவுட்ல யூஸ் பண்றது பெஸ்ட்னா எது சார் வரையும்? மீன் இப்போ ஏடபிள்யூஎஸ் அல்ல அஷோர் லிங்க் பண்ணோம்னா எது பெஸ்ட் சார்? ஐ மீன் ஒரு எக்ஸாம்பிள் கேட்குறேன் சார். N8N ரிசோர்ஸ் கிரியேட் பண்றதுக்கு யூஸ் இதுல எது பண்ண பெஸ்ட்னு மாட்டோம். கேக்குறீங்களா? இல்ல சார், N8N நம்ம ரிசோர்ஸ் யூஸ் கிரியேட் பண்றதுக்கு பண்ண போறது இல்ல, ஏன்னா ஆமா. டெராஃபார்ம் இருக்கு, கரெக்டா சார்? ம் அப்ப N8N வச்சு நம்ம கிளவுட்ல வந்து லிங்க் பண்ணி எந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்? அந்த நோடு ஒரு S3ல ஒரு பக்கெட் ஆப்ஜெக்ட் அப்லோட் ஆயிடுச்சுன்னா அதோட டீடைல்ஸ் கெட் பண்ணி ஒரு எக்ஸல் ஷீட்ல வர வைக்கணும். ஓகே ஓகே சார். S3 டீடைல்ஸ் வந்து எடுக்கலாம். Someone uploaded one object in S3. We want to know who uploaded and when, timestamp, the metadata. அது ஒரு எக்ஸல் ஷீட்ல வேணும், கூகுள் டிரைவ்ல வேணும். அது N8N வச்சு பண்ணலாம்னு சொல்றேன். ஓகே சார் அந்த சர்வீஸ் எல்லாமே இந்த என்ஐடி டூல் வழியே தான் சார் நமக்கு டேட்டாவை கேதர் பண்ண முடியும், கரெக்டா சார்? இல்ல, N8N is not only for cloud. It can do lot of things. அதோட சரியா? இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறது பூராமே இந்த டூல் ஆமா. வழியே தான் சார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். கிளவுட் மட்டும் அட்டாச் பண்ண சொல்ல வேண்டாம். இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு கிளவுட். இட் இஸ் இன் ஜெனரல். ஜெனரலா சார். ஐ வில் கம். இப்போ நீங்க எல்லாருமே இருக்கீங்க தானே, யாரும் லெஃப்ட் ஆகல. அதனால தான் வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் லாஸ்ட்ல சொல்லிடலான்னு நான் இன்னொரு வெபினார், இந்த பேட்ச்க்கு மட்டும் இன்னொரு வெபினார் பண்றேன். தட் இஸ் ஃப்ரீ, அப்சல்யூட்லி ஃப்ரீ. சரியா? உங்களுக்கு மட்டும்தான் அது. வேற யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் நியூவா ஜாயின் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன இனிஷியல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ இருக்கும். உங்களுக்கு
இதே மாதிரி N8Nல இன்னொரு ஏஜென்ட் பில்ட் பண்ணி காமிக்க போறேன் எஸ் சார். டு ஹேவ் மோர் கிளாரிட்டி. அன்னைக்கு எந்த ஆ தியரிட்டிக்கல் நாலேஜ் இருக்காது. டைரக்ட்லி யூ நோ ஆல் திஸ். மீன்வைல் யூ ஹேவ் யூ ஜஸ்ட் கோ லாகின் டூ சம்திங் எல்ஸ். நான் வந்து இன்னொரு கொஞ்சம் அட்வான்ஸில் இன்னொரு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி காமிக்கிறேன். That's great. Thank you very ஓகேவா? much. எஸ் யூ வில் கெட் மோர் நாலேஜ், மோர் கிளாரிட்டி. சார், Sure. எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாரம் ஆயிடுச்சா, அந்த வாரத்தில் புரிஞ்சுக்கிற சப்ஜெக்ட் உங்களை 1 hour 2 hours புரிய வைக்கணும்னா இது என்ன டிஃபிகல்ட்? அது எனக்கும் முடியாது, உங்களுக்கும் அதை ஆக்செப்ட் பண்ணது டிஃபிகல்ட். எஸ் சார். எஸ் சார். ஒரு பிளைண்டா வந்ததுனால அது கொஞ்சம் Ah, அக்செப்ட் you பண்ண came முடியும். blind. You don't know ஆ, anything. You just came, watch something ம், and understand. Okay, ஏதோ லாஜிக் படி ஓகே பண்ணிட்டீங்க. ம், பட் யூ நீட் டு ப்ராக்டிஸ் ஃபர்ஸ்ட், ம், தென் ஒன்லி யூ அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா இது வரைக்கும் உங்களோட நாலேஜ் தான் இங்கே சப்மிட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. அது ம். ஃபேக்ட், அது ராங். அது ஆ, எஸ் இது சார். வேற சப்ஜெக்ட். இது இட் ஆமா. இஸ் நாட் ரிலேட்டட் டு கிளவுட். ம், அதனால தான் நான் ஹோல் செஷனில் நீங்கள் பாருங்கள், நான் எங்கேயாவது AWS அஷூர் ஏதாவது பேசினானா? இல்ல சார். பேசவே இல்லை. இல்ல சார், இல்ல சார். ம், நான் லாஸ்ட் ஃபினிஷிங் டச்ல தான் இந்த நோட்ஸ் வந்து இருக்குன்னு சொன்னேன். ம். ஸோ டு நாட் டேக் த ரிலேட்டட் டு AWS அஷூரை மறந்துடுங்க. அது ஓகே. நோட்ஸ் என்ன, ஈவன் நம்ம டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டியில் நடக்கிறத டாஸ்க்கை ஆட்டோமேட் பண்ணுறதுக்கான ஏஜென்ட்ஸ் பில்ட் பண்ண முடியும். உங்களோட வாட்ஸ்அப் இங்கே லிங்க் பண்ணலாம் சார். சரியா? ம். ஆ, நீங்கள் வாட்ஸ்அப்பில் வர மெசேஜுக்கு ஆட்டோ ரெஸ்பாண்டை ஈவன் பண்ண வைக்கலாம். இப்படி தான் ஓ, நம்ம திங்க் பண்ணணும். ஓ, ஓ. உங்களோட மெயில், உங்களோட ம், இன்ஸ்டாகிராம் போஸ்ட், உங்களோட ம். லிங்க்டின் போஸ்ட், உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல், இது எஸ். பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி வரும். ம், கொஞ்சம் ஆஃபீஸ் லெவலில், என்வாயன்மெண்ட் லெவலில் திங்க் பண்ணால் ம், நமக்கு நம்ம நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸ் ம், கிரியேட் பண்ணுறது கிடையாது. லாக்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது, ஸ்டோர் பண்ணுறது, மூவ் பண்ணுறது, டேட்டா எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இம்போர்ட் பண்ணுறது, அந்த ஆக்டிவிட்டீஸை இவன் வச்சு பண்ண முடியும். ம். ஓகே. ஸோ Or நான் is நெக்ஸ்ட் இந்த ஏப்ரல் எண்டுக்குள்ளே நான் இன்னொரு ஒரு ஒரு வெபினார் கொண்டு வரேன். ம். இதே டீம், இதே குரூப் அப்படியே இருக்கும். அதுக்குள்ளே sure. இந்த ரெக்கார்டு கொடுத்துருப்பேன். நீங்கள் இதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு முடிங்க. நெக்ஸ்ட் டே ஐ வில் கம் வித் ஒன் மோர் செஷன் ஃபார் யூ. நீங்கள் இது ஆல்ரெடி பெய்டு இருக்காங்களா, அவங்கள இது ஃப்ரீ. யார் நெக்ஸ்ட் நியூவாக வர போகிறாங்களோ உங்களை ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். தே கேன் பே சேம் 99 அண்ட் ஜாயின் தட் வெபினார் அண்ட் தே வில் கெட் தட் சேம் லிங்க் டு கெட். Excuse me, ஒரு நிமிஷம். எஸ் சார். கேக்குதுங்களா? எஸ் சார், கேட்குது சார். ஓகே. ஒரு சின்ன அப்டேட். ஐம் கோயிங் அவுட். சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போகலான்னு இருக்கேன். நீங்கள் சொன்னீங்களே அந்த வந்து சப்ஸ்கிரிப்ஷன் 2500 rupees இந்த மாதிரி எனக்கு. ஆ ஓகே. மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஒரு சிலருக்கு. தெரியலனா இன்ஃபர்மேஷன் எடுத்துங்க. N8Nல வந்து சப்ஸ்கிரிப்ஷன் அப்படி வாங்காதீங்க டைரெக்டாக. அதுக்கு நீங்கள் ஹோஸ்டிங்கரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளான் இருக்குது. 699 rupees 600 rupeesக்கு மந்த்லி வர மாதிரி. ஆமாம் சார், அதில் இருந்துட்டு தெரியும் நீங்கள் சார், அது மேனேஜ் தெரியும். அது டாக்கரில் தெரியுங்களா? லான்ச் பண்ண முடியும், தெரியும் சார். நான் அது சொல்லலை சார், நான் ஓகே வேணும்னா இதெல்லாம் சொல்லலை. ஓகே ஓகே ஓகே. ஆமாம், அது தெரியும் தென் ஓகே. சார். எனக்கு 100 தெரிஞ்சால் நான் 10 தான் இங்கே சொல்லுவேன் இப்போதைக்கு. சரி சரி ஓகே ஃபைன். ஆ இல்லை நான் வந்து ஏன்னா சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அதில் சேவ் பண்ணலாம், இங்கே அதிகமாக இருக்குன்னு பார்த்தேன். வேற ஒன்றும் இல்லை. ஆமாம் சார், தெரியும் சார். அது டாக்கரில் இன்னும் ஈஸியாக டெப்ளாய் பண்ண முடியும் சார். ஹோஸ்டிங் கூட தேவையில்லை சார், சரி. அது இன்னும் ஃப்ரீயாக கிடைக்கும். இல்லை லேர்ன் பண்ணுறதுக்கு வந்து ஹோஸ்டிங்கில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஆமாம், ஹோஸ்டிங்கில் பண்ணலாம். டாக்கர் இஸ் மச் ஈஸியர் ஃபார் மீ பிகாஸ் ஐ நோ டாக்கர் வெரி வெல். ஓகே. அது ஆமாம் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் சார். அண்ட் ஒன் மோர் லாஸ்ட் ஃப்ரம் யூ ஆல். ஒரு இங்கே நம்ம சேட்டில் ஒரு சின்ன லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வெபினாரோட ஒரு ஃபீட்பேக், if you can share some words about this webinar, it would be great for others to find benefit. லிங்க் ரிசீவ் ஆயிருக்கா சார்? சார் அதே மாதிரி இப்போ நம்ம இன்னொரு இன்ஃபோ சார், அது இப்போ நம்ம வெப் ஹோஸ்ட் தான் பார்க்குறோம். அடுத்த செஷன் நீங்கள் எடுக்கும் போது வந்து அது செல்ஃப் ஹோஸ்ட் அது டவுன்லோட் பண்ணி பண்ணுறதும் அது சொல்கிறீங்களா சார்? அது நம்ம பர்சனல் இல்லை சார், லேப்டாப்பில். இப்போதைக்கு அந்த நாலேஜ் எனக்கு 1 monthல கெயின் பண்ண முடியாது டெஃபினெட்லி. ஓகே ஓகே சார். அது ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் என்னால் காமிக்க முடியும். ஓகே ஓகே ஒரு சார். ப்ராஜெக்ட். வெப்ங்கும் போது வந்து நம்ம இது 14 days தானே சார் ட்ரையல் வரும், அதுக்காக எஸ்.
14 டேஸ் ஆன் ட்ரையல். அந்த 14 டேஸில் ஒரு நம்ம 2-3 ப்ராஜெக்ட்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலே அது ஒரு grip கிடச்சிரும். லேட்டர் வி டிசைடு வாட் டு டூ வித் திஸ். பட் அது வந்து ஹோஸ்ட் டவுன்லோட் பண்ணி காமிக்கிறது అనేది எனக்கு, ஏன்னா ஐ ஹாவ் அதர் கமிட்மெண்ட்ஸ் ஆல்சோ. ஓகே சார். எனக்கு நான் இன்னொரு 2-3 வெபினார் இருக்குது. நெக்ஸ்ட்டு வீக்கெண்டு எனக்கு செமினார் இருக்குது. ஏஐ ரோட் மேப்பு ஒரு நுங்கம்பாக்கம்ல ஆஃப்லைன் செமினார். தோஸ் ஆர் இன் சென்னை தே கேன் அட்டெண்ட் த செமினார் ஃபார் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அது நம்ம குரூப்பில் எல்லாம் அப்டேட் பண்ணுவோம். அப்புறமா இன்னும் 2 வெபினார் இருக்குது. அஷூர் லாக் அனாலிட்டிக்ஸ் ஒர்க் ஸ்பேஸ் ஒரு வெபினார் பண்ண போகிறேன் வர நெக்ஸ்ட் டேயில். அண்டு ஒன் மோர் வெபினார் டெராஃபார்ம் வித் அஷூர், அது ஒரு வெபினார் பண்ண போகிறோம். ஸோ இந்த வெபினாருக்கு செமினாரு அது இல்லாமல் இன்னொரு வேறு சில பேட்சஸ் எல்லாம் பிளான் பண்ணியிருக்கோம். அதனால அது இப்போ என்னால் பண்ண முடியாது. பட் ஐ டெஃபினெட்லி ஐ டூ ஒன் மோர் ப்ராஜெக்ட் இன் திஸ் சேம் NI10ல் பண்ணுறேன். ஏன்னா இது ஆக்சுவலாக இப்போ பண்ணியிருக்கலாம், பட் அது ரொம்ப லென்த்தியாக போயிடும். அது இப்போ லேட் ஆயிடுச்சு, 11 o'clock ஆயிடுச்சு. நான் 10:30 தான் பிளான் பண்ணேன். சார் இன்னொன்று ஏஜென்டிக் ஏன்னு ஒன்று இருக்குல்ல, அது என்ன சார்? அது டிஃப்ரெண்ட்டா? அது ஏஜென்டிக் டிஃப்ரெண்ட். ஆமாம், அது ஏஜென்டிக் ஏஐ டிஃப்ரெண்ட்டு. ஏஐ ஏஜென்ட் டிஃப்ரெண்ட்டு. ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் டிஃப்ரெண்ட்டு. தான் எல்லாமே இன்டர் கனெக்டடு தான். ஆல் ஆர் இன்டர் கனெக்டடு. ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ், ஒரு ஏஐ அப்ரோச் ஏஜென்ட், டிஃப்ரெண்ட். ஏஐ ஏஜென்ட், ஏஜென்டிக் ஏஐ. ஆமாம், எஸ். சார் சார் ஒரு கொரி. யா, நீங்க ஃபர்ஸ்ட் இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு இது சொன்னீங்க, N8N இந்த டூல் பத்தி தெரிஞ்சிருக்கா தெரியலன்னு கேட்டீங்க. தெரிஞ்சிருதுன்னா ஓகே, தெரியலன்னா ஏஐ வாய்ஸ் வாய்ஸ் பிரேக். பிரேக் ஆயிடுச்சு சார். இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. சரி சாரி சார், வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு சார். சார் இப்ப கேக்குதா? ஆ சார் செஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லியிருந்தீங்க N8N டூல் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டீங்க. கேள்விப்பட்டிருந்தா ஆமாம் ஃபைன், கேள்விப்படலைன்னா ஏஐல இருந்து ரொம்ப ஃபார் அவேல இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆமாம், ஏஐ ஏஜென்ட்டோட. ஏஐ அதான் ஏஐ ரிலேட்டட் டெக்னாலஜில இருந்து ஃபார் அவேல இருக்கீங்கிற மாதிரி சொல்லலாம். பட் அது வந்து கரண்ட் டெக்னாலஜில இருந்து ஃபார் அவேல இருக்கீங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா எங்களை மாதிரி ஆட்கள்? கரண்ட் டெக்னாலஜி கிடையாது. ஏஐ இப்போ சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுற எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு அது ஸ்டார்ட் ஆயிடுச்சோ அந்த நெக்ஸ்ட் மந்த்தில் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு, ஃபெமிலியர் ஆயிடுச்சு. பட் N8N தெரியாமல் இருந்தீங்கன்னா அந்த ஏஐ ஏஜென்ட் பற்றி நீங்கள் ஃபார் அவேயாக இருக்கீங்கன்னு சொல்ல வரணும். அது ఏఐ ఏజెంట్ பற்றி ஏஐ ஏஜென்ட் அనే டெக்னாலஜிக்கு நீங்கள் கொஞ்சம் தூரமாக இருக்கீங்க. இப்போ நீங்கள் கொஞ்சம் கிட்ட வந்துட்டீங்க. அதான். ஒரு டூல் தெரிய வந்தது, அந்த டூலோட அப்ரோச் தெரிய வந்தது, ஒரு ஐடியா மைண்டில் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. இப்போ வந்து சார் இப்போ அதில் சேட் ஜிபிடிலாம் வந்து சார் லைக் நம்ம கொயரி பண்ணால் அதுக்கான ஆன்சர் கிடைக்குது சார், ஜஸ்ட் லைக் கூகுள் குரோம் மாதிரி. இப்போ வந்து சார் இப்போ இந்த மாதிரி ஏஐ டூலை வச்சு ஒரு டாஸ்கை எப்படி ஆட்டோமேட் பண்ணுற இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் இருக்குன்னு தெரிய ஆரம்பிக்குது சார். எஸ், இல்லை இது டே டு டே மாடல் பேக்கெண்டில் அப்டேட் ஆக ஆக அது அவங்கள இப்போ நம்ம எப்படி பண்ணோம், ஒரு நோட்ஸ் எல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணிட்டு எப்படி சர்ச் பண்ணுமோ அதே மாதிரி அவங்க பேக்கெண்டில் ஸோ மெனி டேட்டாஸ் ஆர் ஆடிங். ஸோ அது இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். அது ஒரு ஏஜென்ட் தானே, அது இட் ஷுட் பி அப்படி தான் இருக்கணும். அது டாஸ்க் ஆட்டோமேட் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கும் சார். அப்போ எஸ், இன்னும் லாட் ஆஃப் நிறைய நடக்க போகுது சார். சார் நிறைய நடக்க போகுது, அது எல்லாத்துக்குமே நீங்கள் ரெடியாக இருங்க. ஓகே சார். இப்போ எல்லாம் பவர் ஷெல் இதெல்லாம் போயிடும் சார், காணாமல் போயிடும். எஸ், அவ்வளோதான், மறந்துடணும். ஃபுல்லாக எவ்ரி திங் ரிலேட்டட் டு ஏஐ தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும் இப்போ. எஸ் சார். சார் இந்த ஒர்க் ஃப்ளோ வந்துட்டு பப்ளிக் ஆக்சஸ் ஆக முடியுமா? நீங்கள் கிரியேட் பண்ண ஒர்க் ஃப்ளோவை பப்ளிக்காக அதர்ஸ்க்கு கொடுக்க முடியுமா, இல்லை ஒரு ப்ரைவேட்டாக தான் இருக்குமா? இல்லை, இப்போதைக்கு இது ப்ரைவேட்டு தான். பட் என்னால் இது பப்ளிக்கு கிடையாது, ஒரு ஸ்பெசிஃபிக் பீப்புளாக ஷேர் பண்ண முடியும். இமெயில் ஐடி வாங்கி அவங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். இல்லைனா நான் அது ஒரு ஜேசான ஒரு டாக்குமெண்ட்டாக டவுன்லோட் பண்ணி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன்னா நீங்கள் அந்த ஜேசான் அப்படியே இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே ஒர்க் ஃப்ளோ வந்துடும்.
I can export as a file as JSON and hand over to you. You just import, then workflow. அது possible இருக்கு. லைக் சேட் ஜிபிடி மாதிரி நம்மளோட ஓன் இது மாதிரி ஒரு ஏஐ நம்மளால ரெடி பண்ண முடியும். பட் ஆனால் அதை பப்ளிக்காக யாரெல்லாம் ஆக்சஸ் கொடுக்க முடியாது. அப்படிதானே சார்? இல்லை அது நம்ம மாத்தினா பண்ண முடியும். ஸ்பெசிஃபிக் யூசர் பேஸ்ட். ஓகே சார், தேங்க்யூ. பட் அவங்க ஓகே யூஸ் சார். பண்ணும்போது அவங்களுக்கும் அந்த 10 அந்த வெப் ஆக்சஸ் இருக்கணும்ல சார்? நம்ம ஆமா கொடுத்தோம்னா ஆமா டெஃபினெட்லி இருக்கணும். அக்கௌண்ட் இருக்கணும். அப்பதானே அந்த ஃப்ளோ எல்லாம் உள்ள அங்கே கரெக்ட் பார்க்க பார்க்க முடியும். முடியும். கரெக்ட் சார். ஜஸ்ட் ஜேசான் ஃபைல் ஓப்பன் பண்ண எப்படி ஓப்பன் ஆகும்? அக்கௌண்ட் இருக்கணும், லாகின் ஆகணும். யூ ஷுட் கோ இன்சைட் அண்ட் தென் இம்போர்ட் அண்ட் சி, தென் ஒன்லி யூ கேன் see it. ஓகே சார், ஐ திங்க் இது பெனிஃபிட்டாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். வாட் எவர் யூ ஸ்பெண்ட் டைம் மணி ஃபார் திஸ் எனர்ஜி காட் யூஸ்ஃபுல்லா? சார் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. Yes, இப்போ sir. எங்களோட ஒர்க் வந்து நாங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். கரெக்ட். எஸ், ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ வித்தின் ஏப்ரல் ஐ வில் கம் இப்போ பேக் வித் ஒன் மோர் செஷன். ஓகே Real சார். சார் கொஞ்சம் சரி, ரியல் இப்போ டைம் இதோட டாக்குமெண்ட் லிங்க் அனுப்பி வீடியோவும் டாக்குமெண்ட் லிங்க் அனுப்பிடும். நான் அனுப்புகிறேன். நான் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். டாக்குமெண்ட் ஷேர் பண்ணுறேன். ஓகே சார். பிடிஎஃப் காப்பியை ஷேர் பண்ணுறேன். சார் இந்த குரூப்லயே டவுட் ஏதாவது இருந்தா கேட்டுக்கலாமா சார்? இப்போ நம்ம பண்ணும்போது கேட்கலாம் ஏதாவது டவுட்னா கேட்கலாம். டெஃபினெட்லி இந்த ஓகே சார். தாராளமாக கேட்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து ஒரு Thank ரியல் டைம் you. எக்ஸாம்பிளோட சொன்னீங்கன்னா சார் ஒரு கிளியர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் சார். ரியல் டைம் எக்ஸாம்பிளோட எல்லாம் ஒரு Yeah, ப்ராஜெக்ட் ட்ரை sure. பண்ணி பார்க்கலாம்ல. யார் யாருக்கு என்னென்ன தோணுதோ அவங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவங்களோட டவுட்ஸும்